Pleasant morning to all. The beauty and mystery of this world only emerges through affection, attention, interest, and compassion. Open your eyes wide and actually see this world by attending to its color. On behalf of the Department of Computer Applications, I welcome our resource person, Mr. Tamil and welcome you all for the fourth day journey of learning RPA UI path. Have a good day. Over to Mr. Tamil. Hello, all. Good morning. ஸோ உங்களுக்கு இந்த சேட்டில் வந்து ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆக்சுவலாக அந்த லிங்க் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சாம்பிள் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்கும். இந்த சாம்பிள் அப்ளிகேஷன்ஸில் 2 EXE ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டைம் எடுக்காது, சின்ன ஃபைல்ஸ், லைட் வெயிட் ஃபைல்ஸ் தான் அது. ஸோ ஒரு 2 minutes வெயிட் பண்ணுறேன், நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளார. ஏன்னா நம்ம இன்னைக்கு நம்மளோட பிளான் படி பார்த்தீங்க அப்படின்னா டு ஸ்டார்ட் UI interaction and selectors. பட் இன்னும் பார்த்தீங்கனாலே நமக்கு இந்த செஷனில் we have 15% pending on the session. ஸோ நம்ம இதை கவர் பண்ணிட்டு இந்த UI interaction செஷனுக்கு வரும்போது we require these 2 softwares. ஓகே, உங்களுக்கு கொடுத்துருக்க லிங்க்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூகுள் டிரைவ் பேஜ் இருக்கும். இதில் சாம்பிள் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த 2 சாஃப்ட்வேர்ஸையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டவுன்லோடட் அப்படின்னு சொல்லி சேட்டில் மெசேஜ் போடுங்க. ஸோ தட் we can start.
ஓகே. ஸோ நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, சில பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க. பேரலாக டவுன்லோட் பண்ணுங்க, ஒன்றும் நாட் டேக் ரொம்ப நேரம் எடுக்காது உங்களுக்கு. ஸோ டில் நேத்தி நம்ம பார்த்தது வரைக்கும் லைக் எப்படி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது, வேரியபிளோட வேல்யூஸ், ஸ்கோப், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேத்தி அரேஸ் லிஸ்ட் பற்றி பார்த்தோம். அண்ட் தென் அரே லிஸ்ட்டை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, அதுக்குள்ள இருக்க வேல்யூஸ் வந்து எப்படி ஐட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஃபார் ஈச் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா உங்களுக்கு? டவுட்ஸ் யாருக்காவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி எரர் வந்திருக்குது அப்படின்னா கூட சொல்லுங்கள், என்ன எரர் உங்களுக்கு வருது அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரே லிஸ்ட் இதோட கண்டினியூஷனாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to learn another collection data type which is dictionary. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த அரே லிஸ்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இப்போ டபுள் எக்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆஃப் 5ல we can store only one value இல்லையா, லைக் 2, 6, 5, 7 இந்த மாதிரி நம்ம ஒரு வேல்யூ மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ வேற டிக்ஷனரியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிக்ஷனரி எதுக்காக மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம இதோடைய யூஐபாத்தினுடைய அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் நம்ம போனோம் அப்படின்னா இப்போ ஆர்இ ஃப்ரேம் ஒர்க் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஆர்இ ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாம் வரும்போது வி யூஸ் கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் ஃபைல் யூஸ் பண்ணும்போது டிக்ஷனரியோட ஒரு ரியல் டைம் யூசேஜ் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 3 lakh ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 3 lakhs ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம லூப்லையோ இல்லை வந்து நம்ம லிஸ்ட்லையோ வச்சு ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆன் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 40 minutes டைம் வந்து நமக்கு தேவைப்படும். அதுவே நம்ம டிக்ஷனரி வச்சு ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா we can achieve the task within few minutes. ஸோ டிக்ஷனரியோடைய மெயின் யூசேஜ் என்ன அப்படின்னா டிக்ஷனரி எப்படி இருக்குன்னா கீ வேல்யூ பேர்ஸ் அப்படிங்கிற மெத்தடில் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து .NET இந்த மாதிரி லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா டிக்ஷனரி பற்றி லேர்ன் பண்ணிருப்பீங்க, டிக்ஷனரி கலெக்ஷன் பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. கீ வேல்யூ பேர்ஸ் அப்படின்றது இருக்கும். இப்போ கீ வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கீ வந்து ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் இல்லையா. இப்போ நம்ம டேட்டா பேஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, பிரைமரி கீ அப்படின்றது. பிரைமரி கீ அப்படிங்கும்போது டூப்ளிகேஷன் இருக்காது, யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்போம். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிறது யூனிக் கீ, ஒருத்தவங்களுக்கு இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது. நம்மளோட டே டு டே லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர்ஸ், ஒரு ஃபோன் நம்பர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து இருக்காது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற ஐடிஸ், ஆதார் ஐடி, பேன் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக் கீ இருக்கும். இந்த கீக்கு அசோசியேட்டடா we can hold multiple values இல்லையா. நிறைய வேல்யூஸ் வந்து கீக்குள்ளார நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு பர்சன், நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டிரைவிங் லைசன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸோடைய நம்பர் வந்து ஒரு கீ அப்படின்னு எடுத்துட்டா அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து எந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்ல கொடுத்துருக்காங்க, எந்த டேட்ல கொடுத்துருக்காங்க, எந்த பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க, அவர் என்ன மாதிரியான லைசன்ஸ் டைப் வச்சிருக்காரு, லைட் மோட்டார் வெஹிக்கிள் வச்சிருக்காரா, வித் கியர் வித்தவுட் கியர் வச்சிருக்காரா, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா அனலைஸ் பண்ண முடியும் இல்லையா. அதே மாதிரி நிறைய ரியல் டைம் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேட்டா வந்து வி கால் ஃபிளாட் ஃபைல்னு சொல்லுவோம். எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் டைமா நீங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ஃபைல்ஸ் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட் இல்லை வந்து .csv கமா செப்பரேட்டர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த .csv இந்த மாதிரி ஃபைல்ஸ் தான் வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்றது வந்து இப்போ
இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஃபைலோ இல்லை ஒரு டேட்டா பேஸோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம்னா அது வந்து ஹியூஜ் சைஸ் இருக்கும் வந்து. அதுவே நம்ம வந்து சிஎஸ்வியா டெக்ஸ்டா ஃபிளாட் ஃபைல்ஸாக டவுன்லோட் பண்ணும்போது என்ன அப்படின்னா அதோட சைஸும் கம்மியாக இருக்கும். ஈஸி டு வந்து ஆக்சஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் வந்து. இந்த மாதிரி ஃபிளாட் ஃபைல்ஸ் வந்து ரீட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஏதாவது சர்ச் பண்ணி எடுக்கணும், நிறைய டேட்டா எனக்கு இருக்குது, ஒரு 10 லேக் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 20 லேக் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும், ஈஸியாக ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஷனரி கலெக்ஷன் தான் வந்து. இந்த டிக்ஷனரி கலெக்ஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ. ஓகே, நான் இந்த வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் நேற்று யூஸ் பண்ண சேம் ப்ராஜெக்டே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அரேஸ் அண்ட் லிஸ்ட் வந்து ட்ரை பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வந்திருந்தா கூட நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு நோட் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்க சாட் விண்டோல போடுங்க. ஸோ தட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து தெரியும் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தா உங்ககிட்ட கூட கேட்பாங்க அவங்க. ஓகேவா, இதோட பேசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த டாபிக்கோட முடிஞ்சிடும் வந்து. லைக் நம்ம நார்மலா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து இனிஷியலா அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதுல என்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது, அதுல என்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பேசிக்கா ஃபவுண்டேஷனா சில இன்ஃபர்மேஷன் நம்ம இருக்கணும் இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த டாபிக்கோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டாபிக்ல இருந்து பாத்தீங்கன்னா கோர் யூஐ பாத்தோட ஃபீச்சர்ஸ் தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ நான் என்னோட ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரருக்கு வரேன். நம்ம வந்து நேற்று கொடுத்த அந்த கலெக்ஷன் அரே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to create new XAML ஃபைல். இன்னொரு XAML ஃபைல் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த XAML ஃபைலோடைய ஃபர்ஸ்ட் லேஅவுட், இந்த மாதிரி லேஅவுட் இருக்குது இல்லையா, இந்த லேஅவுட் வந்து சீக்வன்ஸா வர மாதிரி நம்ம ஓப்பன் பண்ண போறோம். இது நம்மளுடைய விருப்பம் தான் வந்து சீக்வன்ஸ் வச்சுக்கணுமா ஃப்ளோ சார்ட் வச்சுக்கணுமா அப்படிங்கிறது. இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட்டே நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஒரு புது XAML, அந்த XAMLோட ஃபர்ஸ்ட் லேஅவுட் வந்து ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிடுறேன். கலெக்ஷன் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு இந்த ஃப்ளோ சார்ட் வேணாம், நான் இதை வந்து சீக்வன்ஸா இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னா we have ஆப்ஷன் டு டெலிட். நம்ம வந்து இதை டெலிட் பண்ண முடியும். ஸோ எப்படி டெலிட் பண்றது பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணிட்டு நம்ம டெலிட் கொடுத்தோம்னா டெலிட் ஆயிடும். ஸோ இந்த XAML அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, இந்த XAML வந்து எதுவும் ஆகாது, இந்த XAML அப்படியே தான் இருக்கும். XAML நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு we can delete the XAML. ஓகேவா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா instead of XAML, instead of flowchart, we are going to take sequence. ஓகேவா, இந்த சீக்வன்ஸோட நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன், கலெக்ஷன் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிக்ஷனரி வேரியபிள் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதே மாதிரி நம்ம வேரியபிள் பேனுக்கு வரோம். வேரியபிள் பேன்ல வந்து டிக்ஷனரி, டிஐசி இஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஃபார் டிக்ஷனரி. டிக்ஷனரி ஏதோ ஒரு நேம் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். டிக்ஷனரி சாம்பிள் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் வந்து, இல்லை டிக்ஷனரி ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, டிக்ஷனரி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சில ப்ராடக்ட்ஸை வந்து இந்த டிக்ஷனரியில வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறோம் வந்து. ஸோ இங்கே டிக்ஷனரி வந்து இந்த டேட்டா டைப்ல நமக்கு லிஸ்ட் ஆகாது. இங்கே லிஸ்ட் ஆகணும்னா நம்ம எங்க போய் எடுக்கணும் டேட்டா? நமக்கு இல்லாத டேட்டா டைப்பை நம்ம எங்க போய் எடுக்கிறது? நம்ம நேற்று டபுள் டேட்டா டைப், டேட் அண்ட் டைம் இதெல்லாம் வந்து நம்ம ஃபெச் பண்ணோம் இல்லையா இன்னொரு பிளேஸ்ல இருந்து. ஸோ என்ன ஆப்ஷன் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும்? ப்ரௌஸ் ஃபார் டைப்ஸ். ஓகே, கரெக்ட். ஸோ ப்ரௌஸ் ஃபார் டைப்ஸ்ல நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம நேற்று இன்னொரு கீவேர்ட் பார்த்தோம் இல்லையா,
நம்ம டைப் பண்ற டேட்டா டைப் வந்து இந்த கீவேர்டுக்கு கீழே தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது என்னது? ஓகே, நம்ம வந்து டிக்ஷனரி அப்படிங்கிறத நான் டைப் பண்றேங்க. ஓகே, ஸோ இப்போ டிக்ஷனரி அப்படின்னு பார்த்தது இங்க பாத்தீங்கன்னா நம்ம நேற்று சொன்னது வந்து எம்எஸ்சிஓஆர் எல்ஐபி. ஓகே, நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க எம்எஸ்சிஓஆர் எல்ஐபி. இப்போ எம்எஸ்சிஓஆர் எல்ஐபிக்கு கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டிக்ஷனரி பேஸ், டிக்ஷனரி என்ட்ரி, டிக்ஷனரி டி, டிக்ஷனரி டி கீ, டி வேல்யூ அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம நேற்று அரே பார்க்கும்போது நம்ம டி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அரே ஆஃப் டி அப்படிங்கும்போது டைப் ஆஃப் வேரியபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்க டி கீ, டி வேல்யூ அப்படின்றது இருக்குது. ஸோ டி கீ அப்படிங்கிறது என்னன்னா டைப் ஆஃப் கீ, டைப் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறது. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து இப்படி ஸ்டோர் பண்ண போறோம் ஒரு வேல்யூ வந்து. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்பி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, இப்போ டெல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, வேற என்ன நம்ம வந்து கம்பெனி சொல்ல முடியும், இப்போ லெனோவோ வந்து நம்ம சொல்ல முடியும், ஏசர், இந்த மாதிரி வந்து கம்பெனிஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ், இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் கம்பெனிஸ் வந்து இதோட ப்ராடக்ட் வந்து. இதுக்கு ஒரு கோட் இருக்குது நம்ம கிட்ட. எனக்கு வந்து இப்போ ஹெச்பி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இப்போ Q123 இல்லை வந்து Q345. ஓகேவா? இப்போ லெனோவோ அப்படின்னா வந்து Q786, ஏசர் அப்படின்னா Q890. இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு கோட் இருக்குது, ப்ராடக்ட் கோடு. ஸோ இந்த ப்ராடக்ட் கோடு தான் வந்து யூனிக்கா வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ற நம்மளோட பிரைமரி கீ மாதிரி அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த ஹெச்பி அப்படிங்கிறது, இந்த ஹெச்பி அப்படிங்கிறது வந்து வேல்யூ அப்படின்னு சொன்னா இந்த Q123 அப்படிங்கிறது நம்ம கீயா வந்து டிஃபைன் பண்ண போறோம் இல்லையா. யூனிக்கா எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அந்த வேல்யூ நம்ம கீன்னு சொல்றோம். இந்த கீ வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா என்ன டேட்டா டைப்ல வேணாலும் இந்த கீ இருக்கலாம் இல்லையா. லைக் இன்டீஜரா இருக்கலாம், இல்ல இது வந்து டபுளா இருக்கலாம், இல்ல வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். ஸோ கீக்கு ஒரு டேட்டா டைப் இருக்கும், வேல்யூக்கு ஒரு டேட்டா டைப் இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ சும்மா சிம்பிளா நம்பருக்குன்னு ஒரு டிக்ஷனரி நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். நம்பர்ஸ் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ 1 அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 அப்படின்னா 2ஓட கீ இது, 3ஓட கீ வந்து 3, இப்படி வந்து நம்ம வச்சுக்கிறோம். இது வேல்யூ, இது கீ அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க கீயோட டேட்டா டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டீஜர், வேல்யூவோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம வந்து இங்க சூஸ் பண்ணணும். ஸோ டிக்ஷனரி வந்து ரெப்ரசன்ட் கலெக்ஷன் ஆஃப் கீ அண்ட் வேல்யூ பேர். டிக்ஷனரி அப்படின்னாலே கீ அண்ட் வேல்யூ பேர் வந்து ஒவ்வொரு ஐட்டம் இருக்குது இல்லையா, இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் 2 பார்ட் இருக்கும். ஒரு பார்ட் வந்து கீ இருக்கும், இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ டிக்ஷனரி வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நேற்று நம்ம எப்படி லிஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணோம் இல்லையா, டிக்ளேர் பண்ணிட்டு லிஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணோம் இல்லையா, நியூ லிஸ்ட் ஆஃப் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அதே மாதிரி இது டிக்ஷனரியோடைய சின்டாக்ஸ். இது நியூ ஸ்பேஸ் டிக்ஷனரி ஆஃப்ன்ற கீவேர்ட் அண்ட் தென் கீயோட டேட்டா டைப், வேல்யூவோட டேட்டா டைப், இது ரெண்டும் நம்ம வந்து கொடுக்கணும் இங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன டிக்ஷனரி வந்து எடுத்துக்க போறோம் அப்படின்னா ப்ராடக்ட் அப்படிங்கிற டிக்ஷனரி எடுத்துக்க போறோம். இன்ஸ்டெட் ஆஃப் Q123 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த Qவை ரிமூவ் பண்ணிட்டு இந்த நம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்மளோட கீ வந்து பாத்தீங்கன்னா நியூமரிக் கீ, வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ நம்ம இங்க டிக்ஷனரி கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் we have to choose கீ. ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றது கீயோட வேல்யூ, செகண்ட் சூஸ் பண்றது வேல்யூவோட டேட்டா டைப். ஓகேவா? ஸோ கீ வந்து இன்டீஜர் 32, வேல்யூவோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். ஸோ நம்ம வந்து ஒரு இன்டீஜர் ஸ்ட்ரிங் காம்பினேஷன்ல ஒரு டிக்ஷனரி வந்து நம்ம இங்க கிரியேட் பண்ணிருக்கிறோம். ஓகேவா? ஸோ டிக்ஷனரி ஆஃப் இன்டீஜர் கமா ஸ்ட்ரிங் அப்படின்னு. ஸோ இதோட டிக்ஷனரியோட சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிக்ஷனரி டி கீ கமா டி வேல்யூ இருக்குதா, டைப் ஆஃப் கீ, டைப் ஆஃப் வேல்யூ. ஸோ டைப் ஆஃப் கீ இன்டீஜர், டைப் ஆஃப் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட்டோம், இப்போ டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும் இல்லையா. டிஃபைன் பண்றதுக்கு நியூ டிக்ஷனரி ஆஃப், ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணிருக்கோம், இன்டீஜர் 32 இல்லையா. ஸோ இன்டீஜர் 32 கமா ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ டேட்டா டைப் வந்து நம்ம வந்து இங்க வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த டிக்ஷனரியில் நம்ம வந்து வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம வந்து மல்டிபிள் மெத்தட்ஸ்ல வேல்யூ கொடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே நம்ம வேல்யூ கொடுக்கலாம், லைக் லிஸ்ட் மாதிரியே ஃப்ரம் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு வித்தின் த கர்லி பிரேசஸ் வந்து we have to give values. ஸோ இங்க லிஸ்ட் அப்படின்னா நம்ம எப்படி கொடுப்போம் வேல்யூ,
லைக் 1, 2, 3 இப்படின்னு நம்ம வேல்யூ கொடுத்துருவோம். ஸோ டிக்ஷனரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம், செட் ரெண்டு வேல்யூவா இருக்குது இல்லையா, கீ வேல்யூ ரெண்டு வேல்யூ சேர்ந்தது ஒரு எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்க நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வேல்யூவும் இட் சுட் பி வித்தின் அ கர்லி பிரேசஸ். ஓகேவா? ஸோ இந்த கர்லி பிரேசஸ்குள்ள நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வேல்யூ இப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1, 2, 3. ஸோ நம்ம ஜஸ்ட் 1, 2 அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ 1, 2 அப்படின்னா கோட் வந்து 1, 2 இல்ல 102 இப்படி நம்ம வச்சுக்குவோம், இல்ல 101 ஹெச்பி. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 102 அப்படின்னா இது வந்து டெல் இல்லையா. இப்போ 103 அப்படின்னா லினோவா இப்படின்னு நம்ம வந்து வேல்யூஸ் வந்து இங்க கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குதா உங்களுக்கு, இந்த டிக்ஷனரியில எப்படி வேல்யூ கொடுக்கறது அப்படிங்கிறதுல டவுட் இருக்குதா? ஸோ இப்போ டிக்ஷனரியில வந்து நம்ம வந்து மற்ற வேரியபிள் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்கேஸ் இப்போ லிஸ்ட்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம கிட்ட வந்து எக்ஸ்ன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்க நமக்கு யூஐ பாத்துல ஃபர்ஸ்ட் வேல்யூ கிடைக்கும் இல்லையா. அதுவே இப்போ எக்ஸுங்கிறது டிக்ஷனரி அப்படின்னா, இப்போ எக்ஸுங்கிறது ஒரு டிக்ஷனரி அப்படிங்கும்போது எக்ஸ் டாட் கீஸ் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் கீ நமக்கு கிடைக்கும். எக்ஸ் டாட் வேல்யூஸ் ஆஃப் 0 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வேல்யூவோட ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஏன்னா இங்க எல்லாமே வந்து என்னன்னா கீ வேல்யூ பேர்ஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே கீ வேல்யூ பேர்ஸ். ஸோ இப்போ டிக்ஷனரியில எப்படி சிம்பிளா அசைன் பண்றது வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிக்ஷனரியோட நேம் நம்ம இங்க கொடுத்துட்டு டிக்ஷனரி ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன கீ இங்க யூஸ் பண்ண போறோமோ நியூ கீ நம்ம யூஸ் பண்ண போற கீயை இங்க கொடுத்துட்டு வேல்யூ வந்து என்ன வேல்யூ, இப்போ ஏசர் அப்படின்னா ஏசர் அப்படிங்கிற வேல்யூ இங்க கொடுத்தோம் அப்படின்னா சிம்பிளா என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்மளோட டிக்ஷனரியில 3 வேல்யூ இருக்குது இல்லையா, இனிஷியலா 3 வேல்யூ இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு அசைன் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கிரியேட் அ 4th வேல்யூ. ஸோ கீழே டூப்ளிகேட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா எரர் வந்து த்ரோ பண்ணும். ஓகேவா? ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிக்ஷனரி கண்டெய்ன்ஸ். ஸோ நம்ம இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டிக்ஷனரியும் சேம் வந்து நம்ம கவுண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா எவ்வளவு கீ வேல்யூ பேர்ஸ் இருக்குதுங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? டிக்ஷனரி கண்டெய்ன்ஸ் எவ்வளோ ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். டிக்ஷனரி கண்டெய்ன் திஸ் மெனி கீ வேல்யூ பேர்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்றோம். அண்ட் தென் இதே மெசேஜை நான் காப்பி பண்ணிக்கிறேன், இதே ரைட் லைன் ஆக்டிவிட்டியை காப்பி பண்ணிக்கிறேன், கர்சரை வந்து இந்த ஆக்டிவிட்டிக்கு கீழே கிளிக் பண்ணிட்டு நான் பேஸ்ட் பண்றேன். ஸோ இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இனிஷியலாக நமக்கு பிரிண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இந்த அசைன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியோட கவுண்ட் வந்து 4 அப்படின்னு வந்துடும். ஸோ நம்ம ஆல்ரெடி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேனல், ஆக்டிவிட்டிஸ் பேனல், ப்ராப்பர்ட்டிஸ் பேனல், இந்த 3 பேனல் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம் இல்லையா. இன்னைக்கு வந்து நம்ம புதுசா வந்து 2 பேனல் வந்து லேர்ன் பண்ண போறோம். ஒன்று வந்து பிரேக் பாயிண்ட் பேனல், இன்னொன்று வந்து லோக்கல் பேனல். ஸோ லோக்கல் விண்டோ, இமீடியட் விண்டோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி இப்போ நீங்க வந்து விஷுவல் ஸ்டுடியோ இதெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதெல்லாமே அதில் யூஸ் பண்றது தான். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இது இன்னும் டிஃபிகல்ட்டான கான்செப்ட்லாம் கிடையாது, ரொம்ப லைட் வெயிட் கான்செப்ட் தான் அது. ஓகேவா? நம்ம இங்க வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வைக்க போறோம். எதுக்காக பிரேக் பாயிண்ட் வைக்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது, அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, நம்ம லேர்ன் பண்றோம், நம்ம ஜஸ்ட் வந்து கிளிக் பண்றோம், எக்ஸிக்யூட் ஆகுது, எரர் வந்தா ஃபிக்ஸ் பண்றோம் இல்லையா. அதை தவிர இன்டெப்தா அது எப்படி வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது இல்லையா. ஸோ இங்கேயும் அதே மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம டீபக்கிங் ஆப்ஷன் அப்படின்னு டீபக்கிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டீபக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து இதுல எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த அசைன் அப்படிங்கிறதுல நான் ஒரு பிரேக் பாயிண்ட் செட் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த அசைனை நான் பிரேக் பாயிண்ட் செட் பண்ணா எனக்கு இந்த மாதிரி மல்டிபிள் ஜாமல் ஃபைல்ஸ் இருக்கும் என்னோட ப்ராஜெக்ட்ல. ரியல் டைமா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஜாமல் ஃபைல்ஸ் வந்து மினிமம் வந்து இருக்கும் நமக்கு. ஸோ அப்போ இந்த ஜாமல் ஃபைல்ஸ்ல செவரல் பிளேசஸ்ல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா நம்ம பிரேக் பாயிண்ட் வச்சிருப்போம், அங்க எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்றதுக்காக.
ஸோ இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குது? இப்போ எனக்கு இந்த பிரேக் பாயிண்ட்லாம் வேணாம், நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன். நான் ஜஸ்ட் இங்க வந்து பிரேக் பாயிண்ட் வந்து டாகிள் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து இன்ஆக்டிவ் பிரேக் பாயிண்ட் இது. ஓகேவா? இந்த மாதிரி வந்து ரெட் சர்க்கிள் மட்டும் காமிச்சது அப்படின்னா, ரெட் சர்க்கிள் வித் ஒயிட் ஃபில் காமிச்சது அப்படின்னா இது வந்து இன்ஆக்டிவ் பிரேக் பாயிண்ட். எகைன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஸோ தர் இஸ் நோ பிரேக் பாயிண்ட். ஸோ இது வந்து ஆக்டிவ் பிரேக் பாயிண்ட். ஃபுல் ரெட்டா இருந்ததுன்னா, ரெட் அவுட்லைன் வித் ஒயிட் ஃபில் இருந்தது அப்படின்னா இது இன்ஆக்டிவ் பிரேக் பாயிண்ட் இது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிரேக் பாயிண்ட்லாம் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு ஜாமலா போய் இப்போ ஒரு ஜாமல்னா ஒரு ஒர்க் ஃப்ளோ, ஒரு ஃப்ளோ சார்ட்குள்ளார என்ன இருக்கும்னா இன்னொரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ்குள்ளார இன்னொரு சீக்வன்ஸ் இருக்கும். இப்படி ஒன்னொன்னும் நம்ம நேவிகேட் பண்ணி நம்ம வந்து அந்த பிரேக் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுங்கிறது இல்லை. ஜஸ்ட் இந்த பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த பேனல் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ல எவ்வளவு பிரேக் பாயிண்ட் இருக்குதோ எல்லா பிரேக் பாயிண்ட்ஸுமே இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகேவா? ப்ரீவியஸா நம்ம ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சிருந்தோம், ஒரு பிரேக் பாயிண்ட் லிஸ்ட் ஆச்சு. இப்போ 2 பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கனால 2 பிரேக் பாயிண்ட் வந்து நமக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த பிரேக் பாயிண்ட் இப்போ வேணாம் அப்படின்னா நம்ம இங்கேயே ஜஸ்ட் கிளிக் பண்ணலாம். நம்ம வந்து இந்த பிரேக் பாயிண்ட் வேணாம் அப்படின்னா நம்ம இங்கேயே வந்து டெலிட் கொடுத்தோம்னா ரிமூவ் ஆயிடும் வந்து. ஓகேவா? ஸோ இப்போ பிரேக் பாயிண்ட் கொடுத்துருக்குறோம். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்க 2 ஆப்ஷன் இருக்கும் நமக்கு. ஒன்று வந்து டீபக், இன்னொன்று வந்து ரன் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி டீபக் ஃபைல், ரன் ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் நார்மலா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? நமக்கு மெயின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? எல்லா லாங்குவேஜ்லயும், மற்ற லாங்குவேஜ்ல கூட நமக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து மெயின் மெத்தட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி மெயின்ல இருந்து தான் டிஃபால்ட்டா எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து தனித்தனி ஜாமல்ஸா ஸ்பிளிட் பண்ணி நம்ம ஒர்க் பண்றோம். சின்ன சின்ன மாடியூல்ஸா ஸ்பிளிட் பண்ணி நம்ம ஒர்க் பண்றோம். நம்ம வந்து என்டையர் ஃப்ளோ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறது இல்லை. என்னோட ப்ரெசன்ட் ஜாமல் ஃபைல் மட்டும் நான் எக்ஸிக்யூட் பண்ணா போதும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இந்த டீபக் ஃபைல் அப்படிங்கிறது. கரெக்டா எந்த ஃபைல்ல நம்ம இருந்துட்டு டீபக் ஃபைல் கொடுக்குறோமோ அந்த ஃபைல் ரன் ஆகும். இதோட ஸ்டார்டிங் நோட்ல இருந்து ரன் ஆகும். அதுவே நம்ம டீபக் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா மெயின் ஜாமல் ஓபன் பண்ணி மெயின் ஜாமல்ல இருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நான் இங்க பிரேக் பாயிண்ட் செட் பண்றேன். ஸோ இங்க பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிட்டு கலெக்ஷன் டிக்ஷனரிக்கு போறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் நான் வச்சுக்கிறேன். ஸோ நான் இப்போ டீபக் ஃபைல் டிஃபால்ட் எக்ஸிக்யூஷன் ஆப்ஷன் வந்து டீபக் ஃபைல் அப்படிங்கிறது இருக்கும். நான் இப்போ டீபக் ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட எக்ஸிக்யூஷன் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க கர்சர் வந்து இங்க ஹைலைட் ஆகும் எல்லோல. ஓகேவா? எல்லோல வந்து கர்சர் வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ இதுதான் எக்ஸிக்யூஷனுடைய ஸ்டார்ட் பாயிண்ட். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ்ங்கிறது நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேமு. இந்த ப்ராஜெக்ட் நேம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்டட் அப்படின்னு வருது. ஸோ எக்ஸிக்யூஷன் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் இங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஓகேவா? நான் இங்க ஸ்டாப் பண்ணிட்டு நான் இப்போ டீபக் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். டீபக்கும் டீபக் ஃபைலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நான் டீபக் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்க பாருங்க மெயின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? நான் எந்த ப்ரெசன்ட் ஃபைல் மட்டும் எனக்கு ப்ரெசன்ட் மாடியூல் மட்டும் எனக்கு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து we can use debug, we can use run file, debug file, run file. நான் மெயின்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் என்னோட எக்ஸிக்யூஷனை அப்படின்னா we can use run or debug. ஓகேவா? ஸோ ரன்னுக்கும் டீபக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இன்கேஸ் நம்ம பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன், இந்த பிரேக் பாயிண்ட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா நார்மலா எக்ஸிக்யூட் பண்ணா எப்படி இருக்கும்ன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு ரன் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ டீபக் மோட்ல பாத்தீங்கன்னா கோட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ரன் ஆகும். அதுவே நம்ம ரன் கொடுத்தோம் அப்படின்னா ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் ஆகும் வந்து. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் இதை டீபக் பண்ணி பார்க்க போறோம். ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா we have something called local pan, watch pan, immediate pan இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ விஷுவல் பேசிக்ல வந்து ஒரு லைன்ல அந்த வேல்யூ வந்து என்ன வேல்யூ வருது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஒரு வேரியபிளோட வேல்யூ வந்து எக்ஸிக்யூஷன் டைம்ல நமக்கு என்ன வருதுன்னு தெரியணும்னா நம்ம அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு ஆட் டு வாட்ச் வந்து நம்ம கொடுப்போம் இல்லையா? ஸோ ஆட் டு வாட்ச் கொடுத்தோம் அப்படின்னா கீழே நமக்கு வாட்ச் விண்டோ வரும். அந்த வாட்ச் விண்டோல வந்து ஒவ்வொரு ஹைட்ரேஷன்ல என்ன வேல்யூ கிடைக்குதுங்கிறது வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்க பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் பேனல், இந்த வாட்ச் பேனல் இது ரெண்டும் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இமீடியட் பேனல் நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம போடுறோம், அந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுட்டு
நம்மளோட எக்ஸ்பிரஷன் வந்து டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன் வேலிடா இருந்ததுன்னா அது என்ன ரிசல்ட் கொடுக்குங்கிறத இமீடியட் விண்டோல வந்து நம்ம பார்த்துக்க முடியும் விஷுவல் ஸ்டுடியோல. ஸோ சேம் பர்பஸ் தான் இங்கேயும் யூஸ் ஆகுது. பட் நம்ம மோஸ்ட்லி இந்த இமீடியட் பேனல் யூஸ் பண்ண மாட்டோம். வி யூஸ் ஒன்லி லோக்கல் பேனல். இந்த லோக்கல் பேனல்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வேரியபிள்ஸ், நம்ம எவ்வளவு வேரியபிள்ஸ் வச்சிருக்கிறோம், இல்லை இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு ஆக்ஷனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து ப்ரெசென்ட்டா என்ன வேல்யூ இருக்குதுங்கிறத இங்க காமிக்கணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது, டிஸ்பிளே நேம், பிரைவேட் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிஸ்பிளே நேம் அப்படிங்கிறது தான் வேல்யூ இருக்குது, பிரைவேட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து. ஸோ இந்த டிஸ்பிளே நேம் அப்படிங்கிறது இங்க இருக்குது. ஸோ இதுல வந்து ஐடி வந்து 1.1 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீ டிஃபைன்ட் வேல்யூ வந்து இதுல வருது. ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்டூ நான் கொடுக்குறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் ரைட் லைன் ஆக்டிவிட்டி இருக்குது இல்லையா. ஸோ ரைட் லைன்ல இப்போ என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரே ஒரு வேரியபிள் தான் நம்ம வச்சிருக்கிறோம் இங்க. ஓகேவா, இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் விட்டுருங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி நம்ம வரி பண்ணிக்க வேண்டியது இல்லை. ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது இந்த ஆக்டிவிட்டிக்கு பிஹைண்டா இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். இங்க நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்க வந்து நமக்கு கிடைக்கும் வந்து. ஸோ ரைட் லைனோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் இன்புட் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறத விட்டுருங்க. இதுல வந்து வேரியபிள்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் ரெண்டு ஆப்ஷன் வரும். ஸோ அதுதான் நமக்கு வந்து தேவை. இப்போ பாத்தீங்கன்னா இது டிக்ஷனரி ப்ராடக்ட் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த பென்சில் ஐக்கான் இருக்குது இல்லையா, இது வந்து எடிட் ஐக்கான். இது இந்த பென்சில் ஐக்கான் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த டிக்ஷனரியில வந்து என்னென்னலாம் வேல்யூஸ் இருக்குதுன்னு வருது பாருங்க. ஸோ இந்த டிக்ஷனரியை வந்து இது இன்டீஜர் ஸ்ட்ரிங் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுது. இங்க 3 அப்படிங்கிறது திஸ் டிக்ஷனரி கண்டெய்ன்ஸ் 3 எலமெண்ட்ஸ். ஓகேவா, டிக்ஷனரியோட கவுண்ட் இங்க கொடுத்துருது. என்ன 3 எலமெண்ட் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து நமக்கு இங்க வந்துடுது. ஓகேவா, இதைதான் நம்ம வந்து வாட்ச்ல வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா, நம்ம வாட்ச்ல வந்து எந்த வேல்யூஸ் தேவையோ அந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்குவோம். கண்டிஷனல் வாட்ச் வந்து நம்ம கொடுக்க முடியும் இல்லையா. லைக் வந்து எப்படின்னா இப்போ எனக்கு ஒரு 100 டைம் வந்து ஒரு பர்டிகுலர் கோடு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரன் ஆகணும். எனக்கு 72 டைம்ஸ் கரெக்டா ரன் ஆகுது. எவ்ரி டைம் எனக்கு 73rd எக்ஸிகியூஷன்ல வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆகுது. நான் யூஸ் பண்ற இன்புட் ஃபைல வச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் வந்து, ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வாட்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே வருவோம் இல்லையா, எக்ஸிக்யூட் கொடுத்துட்டே வருவோம். 72ன்னு எப்போ வருதோ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் கீனா அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல எரர் வருது, எதனால எரர் வருது அப்படின்னு அனலைஸ் பண்றதுக்காக. கரெக்டா. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனல் வாட்ச் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இங்க கண்டிஷனல் வாட்ச் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு கண்டிஷனல் வாட்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்க முடியும். இல்லை கண்டிஷனல் பிரேக் பாயிண்ட் நம்ம கொடுக்கலாம். இந்த ஐட்ரேஷன் மட்டும் வந்ததுன்னா ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து இங்க வந்து பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பிரேக் பாயிண்ட்லயே நம்ம பிரேக் பாயிண்ட்ல கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ இங்க கண்டிஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா we can define condition when to stop, எப்போ ஸ்டாப் பண்ணணும். இப்போ இதே நான் ஒரு வேரியபிள் சொன்னேன் இல்லையா, ஐட்ரேஷன். இப்போ வந்து எனக்கு i = 72 அப்படின்னு வந்ததுன்னா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நம்ம கண்டிஷன் டிஃபைன் பண்ணிட்டோம்னா ஐங்கிற வேரியபிள் இங்க இல்ல. இன்கேஸ் இப்போ ஐங்கிற வேரியபிள் இங்க இருக்குது அப்படின்னா அந்த வேரியபிளோட வேல்யூ 72ன்னு வரும்போது மட்டும்தான் ஸ்டாப் பண்ணும், அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணாது. ஓகேவா. ஸோ இந்த பிரேக் பாயிண்ட் பேனல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த லோக்கல் பேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த லோக்கல் பேனல் வந்து நம்ம பார்க்க முடியும். மற்ற நேரத்துல இந்த லோக்கல் பேனல் வந்து வரும். எப்போ வரும் அப்படின்னா டியூரிங் த எக்ஸிகியூஷன் வந்து இது ஓப்பன் ஆகும். ஸோ பிரேக் பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை பார்க்க முடியும். ஸோ இப்போ ரைட் லைன்ல நம்ம என்ன பண்றோம்னா நம்ம இந்த மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்றோம். ஓகேவா. ஸோ இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு, டிக்ஷனரி கண்டெயின் 3 key value pairs அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த அசைனும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ எகைன் இந்த டிக்ஷனரி வேரியபிள்ல இந்த பென்சில் ஐக்கான் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு வச்சுங்க, நீ பாருங்க இப்போ 4 அப்படின்னு மாறிடுச்சு பாருங்க. 4 அப்படின்னு மாறிடுச்சு. அண்ட் தென் வந்து இங்க என்ன அப்படின்னா என்ன நியூ வேல்யூ ஆட் ஆயிடுச்சோ அந்த வேல்யூ வந்து இங்க வந்துருச்சு. ஸோ இதுதான் பேசிக் டிக்ஷனரியில வந்து ஒரு வேல்யூவை ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன். இதை தவிர என்ன இருக்குது அப்படின்னா டிக்ஷனரி கீ அப்படின்னு சொல்லிட்டு சில ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. நம்ம லேர்ன் பண்ணோம் இல்லையா யூஐ பாத்ல, எல்லாமே இங்க வந்து ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா. நான் இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ டிக்ஷனரிக்கு என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு நான் செக் பண்ண போறேன். இங்க வந்து நான் டிக்ஷனரி அப்படின்னு டைப் பண்றேன். ஓகேவா. ஸோ டிக்ஷனரின்னு டைப் பண்ணாலே டிக்ஷனரி ரிலவெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து எனக்கு ஷோ ஆகணும். ஆனா இங்க எந்த ஆக்டிவிட்டிஸுமே டிக்ஷனரிக்கு வந்து இல்லை. ஓகேவா.
ஏன் இல்லை அப்படின்னா டிக்ஷனரி அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி நேற்று சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட்ல வந்து விஷுவல் ஸ்டுடியோல வந்து கலெக்ஷன் கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கிளாஸ்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் தான் வந்து இந்த டிக்ஷனரி லிஸ்ட் இதெல்லாமே அப்படின்னு நம்ம வந்து நேற்று பார்த்தோம் இல்லையா. ஸோ டிக்ஷனரிக்கான ஆக்டிவிட்டிஸ் நமக்கு வேணும் அப்படின்னா we have to choose some extensions or packages or dependencies. நம்ம dependencies நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்க dependencies நம்ம பார்த்தோம் இல்லையா. டிக்ஷனரிக்கான ஆக்டிவிட்டிஸ் வேணும் அப்படின்னா we have to install certain extensions or dependencies to our project. ஸோ இந்த dependencies எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன். இது இங்க பாத்தீங்கன்னா மேனேஜ் பேக்கேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா. கண்ட்ரோல் பி இதோட ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பி, நீங்க நோட் பண்ணிக்கலாம் அதை. அதே மாதிரி ரன் ஃபைல் கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா F5 இதோட ஷார்ட்கட். உங்களுக்கு இங்கே இந்த ஷார்ட்கட்டும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா. ரன் கண்ட்ரோல் F5 ரன் பண்றதுக்கு ஒரு ப்ராஜெக்ட. ஓகேவா. அதே மாதிரி டீபக் பண்றது பாத்தீங்கன்னா F5 அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா டீபக் பண்ண முடியும். F6 ஃபார் டீபக் ஃபைல். ஓகேவா. ரன் ஃபைல் வந்து கண்ட்ரோல் F6. ஸோ இப்போ இந்த மேனேஜ் பேக்கேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கண்ட்ரோல் பி. இந்த மேனேஜ் பேக்கேஜஸ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகேவா. ஸோ நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணதும் மேனேஜ் பேக்கேஜ் அப்படின்னு நமக்கு ஒரு விண்டோ கிடைக்கும். இந்த விண்டோல நம்ம என்ன பண்ணோம், we have to click on all packages first. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கேயே சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ நம்ம கைட்ல கொடுத்துருக்குது இல்லையா. இப்போ வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம இங்கேயே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு டைப் பண்ண ஆரம்பிச்சு. இப்படி டைப் பண்ணோம்னா நோ பேக்கேஜ்னு வந்துடும். ஏன்னா இது என்ன செக் பண்ணுது அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ல இந்த டிபெண்டன்சி இருக்குதான்னு செக் பண்ணுது. ஆக்சுவலாக நம்ம எங்க செக் பண்ணா ஆல் பேக்கேஜஸ்ல செக் பண்ணணும். இப்படி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஃப்ளோ மேனேஜர் ஆக்டிவிட்டிஸ், மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்டென்ஷன் இப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்குது. இதுல ஏதோ ஒரு பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் வி ப்ரிஃபர் மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்டென்ஷன். இந்த பேக்கேஜ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இது இந்த ஸ்கிரீன்ஷாட்ல கொடுத்துட்டு போனோம். ஓகேவா. ஸோ இந்த பேக்கேஜ் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னா ஜஸ்ட் இதுல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க சைட்ல வந்து இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டால் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல்லோ ஐகான் இருக்கும். இது என்னன்னா பேக்கேஜ் டு பி இன்ஸ்டால்டு. இது இன்ஸ்டாலேஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒன்ஸ் நம்ம இந்த சேவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஓகேவா. இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நமக்கு ஃபியூ செகண்ட்ஸ். இப்போ ஆக்டிவிட்டீஸ்ல போயிட்டு டிக்ஷனரி அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா நிறைய டிக்ஷனரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பாருங்க. ஆட் டு டிக்ஷனரி, கிளியர் டிக்ஷனரி, ரிமூவ் ஃப்ரம் டிக்ஷனரி இல்லையா, கீ எக்ஸிஸ்ட், வேல்யூ எக்ஸிஸ்ட், இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கும். இப்போ இங்க நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, ஏசர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணோம் இல்லையா, இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் நம்ம ஆட் பண்றது பாத்தீங்கன்னா இந்த டிக்ஷனரி ஆக்டிவிட்டி வந்து நான் ஜஸ்ட் இங்க டிராக் பண்றேன். ஆட் டு டிக்ஷனரி அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்னா ஏன்னா ஒவ்வொரு டைமும் கீயோட டைப் என்ன, வேல்யூவோட டைப் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ண சொல்லுவோம். நம்மளோட கீ டைப் வந்து இன்டிஜர் 32, வேல்யூ டைப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு. டிக்ஷனரி நேம், டிக்ஷனரியோட கீ, டிக்ஷனரியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிக்ஷனரியோட நேம் அப்படிங்கும்போது நான் டிஐசி ப்ராடக்ட் அப்படிங்கிற டிக்ஷனரி சூஸ் பண்ணிக்கிறேன். கீ அப்படின்னு சொல்லும்போது நான் 201 அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் நேம் வந்து நான் வந்து இங்க கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் வந்து இப்போ எம்ஐ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா. இப்போ மறுபடியும் நம்ம இந்த ரைட் லைன் வந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா 3 ப்ராடக்ட் இருக்கும் டிக்ஷனரியில. தென் நம்ம 4th ப்ராடக்ட் ஆட் பண்றோம். அண்ட் தென் we are adding 5th ப்ராடக்ட் யூசிங் ஆட் டு டிக்ஷனரி ஆக்டிவிட்டி. ஓகேவா. எகைன் நம்ம நேத்தி லேர்ன் பண்ண கான்செப்ட் இருக்குது இல்லையா. இப்ப டிக்ஷனரி எப்படி வந்து நம்ம மேனிபுலேட் பண்றது, ஐட்ரேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
நம்ம இதே மாதிரி ஃபார் ஈச் ரோ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் ஈச் வந்து நம்ம யூஸ் பண்ணி இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், we have to choose dictionary. ஓகேவா? டிக்ஷனரி அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணிட்டு இங்க we have to give dictionary product. ஓகேவா? இப்போ நம்ம இதோட கீ வேல்யூ பேர்ஸை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஐட்டம் டாட் கீ அப்படின்னு நம்ம வந்து கீஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துறோம். ஓகேவா? ஸோ இது இப்போ வந்து இதோட கீ வந்து நமக்கு இங்க பிரிண்ட் ஆகும் வந்து. ஓகே, இதே மாதிரி நம்ம வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம வேல்யூவும் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா? ஸோ இந்த போர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எரர் வந்து த்ரோ ஆகுது நமக்கு. ஓகேவா? இது என்னன்றதை நான் செக் பண்ணி சொல்றேன். மேபி இந்த நியூவர் வெர்ஷன்ல வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகலையான்றது இல்லை, என்னன்றதை நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். So till that வந்து we can comment this activity. So right click பண்ணி we are commenting, disabling this activity. So இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிக்ஷனரியில வந்து அவுட்புட் பேனல்ல 3 வேல்யூ இருந்தது, 4 வேல்யூ இருந்தது, 5 வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்க ஆட் டு டிக்ஷனரி மாதிரியே we can check whether the values exist or not. ஒரு டிக்ஷனரியில வந்து வேல்யூ இருக்குதா இல்லையா. ஸோ இதுல வந்து எக்ஸிஸ்ட் கீ இருக்குது, எக்ஸிஸ்ட் வேல்யூ இருக்குது, ரெண்டுமே நம்ம எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஐம் யூசிங் எக்ஸிஸ்ட் கீ. ஸோ கீ எக்ஸிஸ்ட்ல டேட்டா டைப் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு டைம் வேல்யூ எக்ஸிஸ்டும் எடுத்துக்கிறேன், இந்த ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறேன். ஸோ கீ எக்ஸிஸ்ட்ல நம்ம என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னா டிக்ஷனரி கீ நான் வந்து 105 அப்படிங்கிற கீ இருக்கான்னு செக் பண்றேன். இதோட ரிசல்ட் இருக்குது இல்லையா, இந்த கீ இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் ரிசல்ட் நமக்கு வரும். ஸோ இதுக்காக ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். நான் வேரியபிள் டைரக்டா இங்கேயே கண்ட்ரோல் கே கொடுத்து நான் கிரியேட் பண்றேன். இஸ் கீ எக்ஸிஸ்ட் அப்படின்னு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன் நான் இங்க அதே மாதிரி இஸ் வேல்யூ எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கேயும் அதே சேம் டிக்ஷனரி நேம். இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து நான் இப்படி கொடுக்குறேன், டெல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இங்க நம்ம ஒரு ரைட் லைன் ஆக்டிவிட்டி ஆட் பண்றோம். ஓகேவா? ஆர் எல்ஸ் வந்து you can use simple if statement. இங்க ஒரு if statement ஆட் பண்ணிக்கோம். ஸோ இங்க இந்த ifல நம்ம என்ன செக் பண்றோம்னா is key exist அப்படிங்கறத செக் பண்றோம். ஓகேவா? is key exist ஒரு டிக்ஷனரியில ஒரு பர்டிகுலர் கீ கொடுத்து அந்த கீ இருக்கான்னு செக் பண்றோம். இன்கேஸ் அந்த கீ நமக்கு அவைலபிளா இருந்தது அப்படின்னா நம்ம லாக் மெசேஜ்ல என்ன பண்றோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ல கீ எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இல்ல இன்கேஸ் வந்து நமக்கு கிடைக்கல, அந்த கீ இல்லை அப்படின்னா இதை ஒரு வார்னிங்கா கீ does not exist அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகேவா? சேம் இதே if ஸ்டேட்மெண்ட் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இந்த if நான் டெலீட் பண்ணிடுறேன். இங்க வேரியபிள் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்றோம். ஓகேவா? இந்த வேரியபிள் மட்டும் நம்ம என்ன பண்றோம், இஸ் வேல்யூ எக்ஸிஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். வேல்யூ இருந்ததுன்னா வேல்யூ கீக்கு பதிலா வேல்யூ எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இல்லை அப்படின்னா வேல்யூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லைன் பை லைனாவே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இங்க ஒரு பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிட்டு ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது
நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இங்க ஆட் டு டிக்ஷனரி நான் ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இனிஷியலா இந்த டிக்ஷனரியில 3 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 4th வேல்யூ நம்ம இந்த அசைன் யூஸ் பண்ணி ஆட் பண்றோம். இப்போ நம்ம இங்க செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4 வேல்யூஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம இந்த லைனையும் நம்ம இந்த ஆக்டிவிட்டியும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா we have 5 வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸோட கீ பார்த்தீங்கன்னா 101, 102, 103, 104, 201. ஓகேவா? நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா 105 அப்படிங்கிற ஒரு கீ இல்லை. ஸோ இப்போ கீ எக்ஸிஸ்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கீ எக்ஸிஸ்ட் செக் பண்ணுது. இப்போ இந்த கீ எக்ஸிஸ்டோட வேல்யூ பாருங்க, கீ எக்ஸிஸ்டோட வேல்யூ வந்து ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபால்ஸ் இருக்கிறதுனால கீ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்துருது. நெக்ஸ்ட் இந்த ஆக்டிவிட்டி எக்ஸிக்யூட் ஆக போகுது. இந்த ஆக்டிவிட்டி எக்ஸிக்யூட் பண்ணதும் எகைன் ஃபால்ஸ்னு வந்துருது. ஏன் அப்படின்னா நம்மளோட டிக்ஷனரியில டெல் அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. பட் இங்க இது வந்து அப்பர் கேஸ்ல இருக்குது. பட் வாட் வி ஆர் செக்கிங் இஸ் இன் லோயர் கேஸ். ஸோ அதனால ஸ்ட்ரிங் கம்பாரிசன்ல வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸ்ட்ரிங் கம்பாரிசன் இஸ் ஆல்வேஸ் கேஸ் சென்சிட்டிவ். அதனால வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த வேல்யூ வந்து இங்க ஃபைண்ட் ஆகல அப்படின்னு சொல்லிடுது. ஓகேவா? ஸோ இதையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போது கீ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா? இங்க கீ வந்து இப்போ நம்ம வந்து 201 அப்படின்னு 201 அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணிக்குவோம். ஏன்னா நமக்கு தெரியும் 201ன்ற ஒரு வேல்யூ நம்ம தான் இங்க ஆட் பண்றோம். ஸோ அந்த வேல்யூவே நம்ம இங்க செக் பண்றோம். அதே மாதிரி இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இதே சேம் டெல் வந்து கிவிங் ஆன் அப்பர் கேஸ். சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ கீ எக்ஸிஸ்ட், வேல்யூ எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மெசேஜ் வந்து நமக்கு அவுட்புட்டா கிடைக்குது. ஓகேவா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா போத் கீ இஸ் எக்ஸிஸ்டிங், வேல்யூ இஸ் எக்ஸிஸ்ட். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் வந்து டிக்ஷனரி கான்செப்ட். இதுல இந்த டிக்ஷனரியில இருக்கிற மற்ற ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் டிக்ஷனரி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் டிக்ஷனரியில இருந்து ரிமூவ் பண்றது. ஓகேவா? ரிமூவ் டிக்ஷனரி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் நம்மளோட டிக்ஷனரியில இருந்து ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி கிளியர் டிக்ஷனரியும் கொடுத்தா என்டையர் டிக்ஷனரி வில் பி வேனிஷ்ட். அந்த டிக்ஷனரியோட ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். அதுல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆயிடும்னா எரேஸ் ஆயிடும் வந்து. ஓகேவா? இந்த 2 ஆக்டிவிட்டி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வந்து கெட் ஃப்ரம் டிக்ஷனரி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஒரு டிக்ஷனரியில ஒரு கீயோட வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அதுல வேல்யூல என்ன இருக்குது அப்படிங்கறத நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. ஸோ அரே இண்டெக்ஸ் ஆல்வேஸ் வந்து இண்டெக்ஸ் வந்து இங்க மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எப்படி C++, ஜாவால இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. விபில வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் இங்க நமக்கு அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. ஓகேவா? சோ நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். சொல்லுங்க. சார் நம்ம வேரியபிள்ஸ் டிஃபைன் மட்டுமே பண்ணிக்கலாம் சார், அசைன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணாமலே. எப்படி இருந்தாலுமே அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும் இல்லைங்க சார்? ஏன் நம்ம அசைன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணணும்? எங்க கேக்குறீங்க? டிஃபைன்ல வந்துட்டு நம்ம டிக்ஷனரி வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்றோம்லங்க சார், அதான் அதுவும் அவுட்புட் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகுது இல்லைங்க சார்? ஓகே, இங்க வந்து இந்த டிக்ஷனரி அப்படின்றது கொடுக்குறோம், ஏன் வேல்யூஸ் அசைன் பண்றோம்னு கேக்குறீங்களா? இங்க டிஃபைன் பண்றதே நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது இல்லைங்க சார், அது போக அதுவே நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம்ல அசைன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணாம. இல்ல, இங்க 3 ஆக்டிவிட்டி நடந்திருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டிக்ஷனரி ப்ராடக்ட் டிஐசி ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றீங்க இல்லையா, நேமும் டைப்பும் நீங்க கொடுக்கும்போது we are declaring it. டிக்ளரேஷன் அப்படிங்கிறது இந்த 3 பார்ட், நேம், வேரியபிள், டைப் அண்ட் ஸ்கோப், இது 3 நம்ம டிக்ளேர் பண்றோம். ஓகேவா? இது டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து கிளாஸ். இப்போ வந்து நீங்க கிளாஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிளாஸ்க்கு எப்படி ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க? நியூ ஆஃப் கிளாஸ் நேம் கொடுப்பீங்க இல்லையா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல. அந்த மாதிரி டிக்ஷனரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி விஷுவல் ஸ்டுடியோல இது ஒரு கிளாஸா, கலெக்ஷன் கிளாஸ்க்குள்ளார ஒரு சப் கிளாஸா வந்து இது வச்சிருப்பாங்க.
ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளோட இந்த வேரியபிள் இருக்குது இல்லையா? லைக் இது ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்னு வச்சுங்க. இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ வந்து நம்ம கிரியேட் பண்றோம். நியூ டிக்ஷனரி ஆஃப் டேட்டா டைப்னு கொடுத்து நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இந்த ஓகேங்க சார். கிரியேஷனோட கூட நம்ம இங்க நிறுத்த முடியும். இந்த கிரியேஷனோட கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃப்ரம்க்கு அப்புறம் இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம வந்து we can remove it. இந்த ஃப்ரம்க்கு அப்புறம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு நான் இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்றேன்னு வச்சுங்களேன். இப்ப நான் எக்ஸிக்யூட் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து கவுண்ட் இருக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் கவுண்ட் வந்து எனக்கு 0ன்னு வரும். இங்க 0 கீ வேல்யூன்னு வருதா? ஸோ செகண்ட் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வந்து இன்ஸ்டால் பண்றேன். ஒரு இது இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கீ வேல்யூ 1 அப்படின்னு வருது. கரெக்டா? ஸோ எதுக்காக இங்கே நம்ம வந்து ஒரு ஃப்ரம் யூஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்க இப்ப சார். நம்ம எப்படி வேணுமோ யூஸ் பண்ணலாம். இப்ப எனக்கு இனிஷியலாவே எனக்கு வேல்யூஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா, நான் வந்து இந்த ஃப்ரம் கொடுத்து இப்படி டைரக்டா கொடுக்க முடியும். இல்ல எனக்கு வேல்யூஸ் தெரியாது, நான் வேல்யூஸ் வந்து டைனமிக்கா ஒரு ஃபைல்ல இருந்து ரீட் பண்ண போறேன் அப்படின்னா, நான் ரீட் பண்ணி என்ன பண்ண முடியும்னா அசைன் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். ஓகேவா? இப்ப நீங்க வெறும் ஆட் மட்டும் தான் பண்ண போறீங்க, டிக்ஷனரியில ஆட் மட்டும் தான் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ இருக்குதுன்னா, நம்ம இந்த டிக்ஷனரிக்கான இந்த டிபெண்டன்சி கூட நம்ம இன்ஸ்டால் பண்ண வேணாம்ல. நம்ம வெறும் அசைன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி இதை அச்சீவ் பண்ணிடலாம்ல நம்மளோட ரெக்யர்மெண்ட். ஸோ 3 மெத்தட் நம்ம பாக்குறோம். ஒன்னு டைரக்டா வேல்யூ அசைன் பண்றது ஒரு மெத்தடு. செகண்ட் மெத்தட் அசைன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி டிக்ஷனரியில வேல்யூ இன்சர்ட் பண்றது ஒரு மெத்தடு. தேர்ட் வந்து ஆட் டு டிக்ஷனரி யூஸ் பண்ணி ஆட் பண்றது ஒரு மெத்தட். ஸோ 3 மெத்தட் நம்ம இங்க இருந்து பாக்குறோம். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்றோம். ஓகேங்க சார். ஓகேவா? ஸோ 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கலாம் நம்ம. நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டிக்ஷனரி வந்து இதே மாதிரி ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த டிக்ஷனரியோட கவுண்ட் உங்களால பிரிண்ட் பண்ண முடியுதா அப்படிங்கறத பாருங்க. ஓகேவா? டிக்ஷனரியோட கவுண்ட் வந்து உங்களால பிரிண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இன்கேஸ் யாராவது முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்டெப் அசைன் ஆக்டிவிட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த டிக்ஷனரியோட பாத்தீங்கன்னா இந்த வேரியபிள் டேட்டா டைப் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கிற இந்த பார்ட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வந்து யூஐ இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி we have to see while do while. while do while வந்து நம்ம பார்ப்போம்.
ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா again I'm going to create new XAML file. Okay, இந்த டைம் வந்து I'm going to choose flowchart template. So let me give control flows. ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரோல் ஃப்ளோஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா we'll walk through few slides first. ஓகேவா? ஸோ இன் ஜெனரல் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். we are just refreshing our knowledge, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணுற அரித்மெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இப்போ நமக்கு வந்து C++, ஜாவா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வி யூஸ் சிம்பிள்ஸ் இல்லையா? வி யூஸ் டபுள் ஆம்பர்சன், டபுள் பைப் சிம்பிள், இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். வேறஸ் இன் விபி வந்து வி யூஸ் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட் ஆஃப் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் AND R இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். Modular division, some of the languages we use percentage symbol. Here we use the keyword called mod mod. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் இன் யூஐ பாத். ஸோ யூஐ பாத்ல எல்லாமே நம்ம வந்து ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா 400+ ஆக்டிவிட்டிஸ் வந்து யூஐ பாத்ல வந்து இருக்குது நம்ம யூஸ் பண்றதுக்கு. ஸோ வி கேன் ஜஸ்ட் ட்ராக் த ஆக்டிவிட்டிஸ் ஃப்ரம் ஆக்டிவிட்டி பேன் டு ஒர்க் ஃப்ளோ டிசைனர். ஸோ இது ஆக்டிவிட்டி பேன், இது நம்மளோட ஒர்க் ஃப்ளோ டிசைனர். வி ஆர் ஜஸ்ட் டிராகிங் த ஆக்டிவிட்டிஸ் அண்ட் கஸ்டமைசிங் த ப்ராப்பர்ட்டிஸ் டு அச்சீவ் அவர் ஆட்டோமேஷன் டாஸ்க் இல்லையா? ஸோ ஆக்டிவிட்டிஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஸோ இந்த activities.uipath அப்படிங்கிற .comக்கு போகலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த docs.uipath.com அப்படிங்கிறதோட ஒரு சப்செஷன் தான் இந்த ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது. when activity is not available in an activity pan, இப்போ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஆக்டிவிட்டி பேனல் நமக்கு இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள் we are going to automate Excel. ஸோ இப்போ எக்ஸல் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா எக்ஸல் ரிலவெண்டா இங்க எந்த ஆக்டிவிட்டியுமே நமக்கு இல்லை. ஓகேவா? இட் டசன்ட் மீன் வந்து எக்ஸல் வந்து நம்ம யூஐ பாத்ல ஆட்டோமேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது இல்லை. we have to search immediately, we have to search in manage packages. manage packagesல எப்பவுமே நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா we have to go all packages. ஸோ இங்க எக்ஸல் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா we will get more and more packages here எக்ஸல் ரிலவெண்டா இல்லையா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டியது வந்து யூஐ பாத்தோட பை யூஐ பாத்ன்னு இருக்குது இல்லையா? இப்போ இது பாத்தீங்கன்னா பை NPOI கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. இது பாத்தீங்கன்னா பை அமீர், அந்த மாதிரி சில பர்சன் நேம் இருக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பை பாலமுருகன் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் என்னங்கிறது நம்ம எண்ட் ஆஃப் த செஷன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதெல்லாம் என்ன மற்றவங்களோட நேம்ல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து we have to choose by UiPath the packages or dependencies created by UiPath. ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். I'm giving install. It is ready to install now. I'm giving save. ஓகேவா? ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ என்னெல்லாம் எக்ஸ்டென்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கறதுக்கு வந்து we can see in our project explorer pan. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் பேன்ல பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்போ நான் ஆக்டிவிட்டிஸ்ல வந்துட்டு நான் எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ண அப்படின்னா ஆல் த ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டட் டு எக்ஸல் ஆர் லிஸ்டட் டவுன் ஹியர். யா, ஸோ இதுதான் நம்ம வந்து இங்க சொல்றோம். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நமக்கு இல்லை அப்படின்னா we can download the dependencies or the relevant package to obtain the activity அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லுமே யூஐ பாத்ல பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல நமக்கு ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்ல ப்ராசஸ், லைப்ரரி, RE ஃப்ரேம் ஒர்க், டிரான்சாக்ஷனல் ப்ராசஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 4 பேக்கேஜஸ் வந்து இந்த 4 டிபெண்டன்சிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிருக்கும். So if you don't want any of these packages, we can go to project panel. We can right click on the particular dependency which is not required for our project and we can select remove dependency. Okay, so that the particular dependency will be removed out from our project. Okay, so இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எந்த டிபெண்டன்சிஸ் வேணுமோ we can install or we can uninstall, remove it from our current project. So all the dependencies in the current projects are listed out in project.json. இதுவும் நம்ம பார்த்தோம். இந்த JSON அப்படிங்கிறது வந்து இந்த ப்ராஜெக்ட் ரிலவெண்டா என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்குதோ எல்லாமே இந்த JSON ஃபைலுக்குள்ளார இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ குயிக்கா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்குது இல்லையா? இதை ஓப்பன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இங்க நம்ம ரைட் கிளிக் பண்ணி
ஓப்பன் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் நமக்கு இங்க ஓப்பன் ஆகும். ஸோ இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா we can view JSON on notepad. ஓகேவா? ஸோ நான் நோட்பேட் பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வச்சிருக்கேன். ஸோ இந்த நோட்பேட் பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடிங் ஃபைல்ஸ் ஏதாவது இருக்குது, நம்மளோட .NET கோட், ஜாவா கோட் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா வித் இண்டென்ட் இந்த ஃபார்மேட் இந்த ஸ்ட்ரக்சரோட நமக்கு வந்து இந்த நோட்பேட் பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும். வந்து இது ஒரு ஃப்ரீவேர் அப்ளிகேஷன் தான். இஃப் யூ ரெக்வயர் யூ கேன் இன்ஸ்டால் திஸ் அப்ளிகேஷன். நார்மல் நோட்பேட்ல பாக்குறதுக்கும் இதுல பாக்குறதுக்கும் நமக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது நம்மளோட ப்ராஜெக்ட் நேம், நம்மளோட ப்ராஜெக்ட் டெஸ்கிரிப்ஷன் இது. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் டெஸ்கிரிப்ஷன் நம்ம மாத்தணும்னா கூட லேட்டர் வந்து நம்ம இங்க மாத்தலாம். இப்போ வந்து நம்ம ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன்ல வந்து நம்ம கோட் ரெடி பண்ணிட்டோம். பட் இப்போ நம்ம ஃப்ரெண்டோட மிஷின்ல இதை ரன் பண்ணணும் இந்த கோடை. ஆனா அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா லோயர் வெர்ஷன் தான் இருக்குது, இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் இல்ல அவங்க கிட்ட. இப்போ அவங்க கிட்ட 1.8 தான் இருக்குது அப்படின்னா we can change the configurations here. ஓகேவா? இதுல எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷுவல் பேசிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த ரீசெண்ட் வெர்ஷன் இப்ப நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா 2020.8 something, அந்த வெர்ஷன்ல வந்து we have option for C# syntax as well. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த நம்ம என்ன டிபெண்டன்சிஸ் யூஸ் பண்ணிக்கோ இங்க இருக்கு பாருங்க டிபெண்டன்சிஸ் சொல்லிட்டு. இப்போ நம்ம 3 டிபெண்டன்சி தான் நம்மளோட ப்ராஜெக்ட்ல வச்சிருக்கோம் கரண்டா. இன்கேஸ் நம்ம ப்ராஜெக்ட்ல 10 டிபெண்டன்சி இருந்ததுன்னா அந்த 10 டிபெண்டன்சி என்ன, அந்த டிபெண்டன்சியோட வெர்ஷன் என்ன அப்படிங்கிற ஹிஸ்டரி வந்து இங்க இருக்கும் இந்த ஜேசன் ஃபைல்ல, project.jsonல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காமன்லி யூஸ்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இது என்ன அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம லேர்ன் பண்ணலாம். வந்து நம்ம UI இன்ட்ராக்ஷன் பத்தி எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அப்போ நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். வந்து இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு இதுல ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்து புரியல, உங்களுக்கு நியூவா இருக்குது அப்படின்னா சொல்லுங்க. நான் வந்து நாளைக்கு கிளாஸ்ல வந்து உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறத காமிக்கிறேன் நான். ஸோ அது மாதிரி நியூமரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், இப்போ ஒரு அரே இருக்குது, அந்த அரேவோட மொத்த சம் நமக்கு வேணும் அப்படின்னா அரே நேம் டாட் சம் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அந்த அரேவோட மொத்த சம் நமக்கு கிடைச்சிரும். அரே நேம் ஆர் லிஸ்ட் நேம் டாட் மின் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, ஆவரேஜ் என்ன. ஸோ கவுண்ட் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்தோம் அதுல இல்லையா. அதே மாதிரி we can use mathematical function. இப்போ நான் வந்து ஒரு அசைன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு நான் மேத் டாட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்ம ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, மேத் லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜாவால வந்து சில வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்சல்யூட், ட்ரிகனாமெட்ரி வேல்யூஸ் அண்ட் தென் ஸ்கொயர் ரூட், இந்த மாதிரி காமன்லி யூஸ்டு வந்து log of 10, இதெல்லாம் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம எடுக்க முடியும் இதை யூஸ் பண்ணி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ டேட் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம நேற்று பார்த்தோம். டுடேன்னு கொடுத்தோம்னா டேட் மட்டும் வரும், நவ்னு கொடுத்தோம்னா வந்து கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து நமக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ டே, மந்த், இயர் இதெல்லாம் வந்து நீங்க ஜஸ்ட் வந்து இப்போ நமக்கு டேட் அண்ட் டைம் வேல்யூ இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் வந்து சாம்பிள் டேட் அப்படின்னு ஒரு டேட் வந்து கிரியேட் பண்றேன். இதோட டேட்டா டைப் பார்த்தீங்க அப்படின்னா டேட் டைம் அப்படின்னு சூஸ் பண்றேன். ஓகேவா? இதோட டிஃபால்ட் டேட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வந்து சாம்பிள் டேட் வந்து நான் இங்க டுடே அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? அதே மாதிரி I am going to create one more variable. Instead of sample date, இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது UI பாத்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இங்க இந்த வேரியபிளோட நேம் வந்து நம்ம இங்க சேஞ்ச் பண்றோம்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நான் ஸ்டார்ட் டேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்டார்ட் டேட்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த வேரியபிளோட பழைய நேம் வந்து எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ we no need to replace manually. ஸோ நான் இங்க வந்து என் டேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? டேட் டைம் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா நான் வந்து ஒரு மல்டிபிள் அசைன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த மல்டிபிள் அசைன்ல
நான் வந்து எண்ட் டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். எண்ட் டேட் வந்து ஐ எம் கிவிங் as டுடே. ஸோ ஸ்டார்ட் டேட் வந்து நான் என்ன பண்றேன்னா சும்மா மேனுவலா வந்து நான் என்ன பண்றேன், ஆர்எல்ஸ் நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் டேட் வந்து இன்னைக்கு டேட்டு, எண்ட் டேட் வந்து என்ன அப்படின்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு அசைன்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், எண்ட் டேட் வந்து இன்னில இருந்து ஒரு 3 days, இன்னில இருந்து ஒரு 4 days அப்படின்னு நம்ம அசைன் பண்ணணும். ப்ரோக்ராம் என்னைக்கெல்லாம் ரன் ஆகுதோ அன்னில இருந்து 4 days டைனமிக்கா எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ நம்ம இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் டேட் டாட் ஆட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஆட் டேஸ், ஆட் ஹவர்ஸ், ஆட் மில்லி செகண்ட், ஆட் மினிட் செகண்ட், இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு கிடைக்கும். ஆட் இயர்ஸ் இந்த மாதிரிலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஆட் டேஸ் கொடுத்துட்டு ஐ எம் கிவிங் 3 days. ஸோ இப்போ ஃபியூச்சர் டேட் வேணும்னா ஐ ஹவ் டு கிவ் பாசிட்டிவ் நம்பர். ஓகேவா? இல்லை எனக்கு ப்ரீவியஸ் டேட் வேணும், பாஸ்ட்ல முடிஞ்சு போன டேட் வேணும் அப்படின்னா நான் நெகட்டிவ் நம்பர் கொடுத்தேன்னா இன்னில இருந்து 3 நாளைக்கு முன்னாடி என்ன டேட்டோ அந்த டேட்டை வந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம இங்க பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா ஸ்டார்ட் டேட் ஆஃப் த டாஸ்க். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் டேட் ஆஃப் த டாஸ்க் வந்து நம்மளோட ஸ்டார்ட் டேட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இங்க ஸ்டார்ட் டேட் டாட் டோஸ்டிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்க பிளஸ் அண்ட் தி எண்ட் டேட் இஸ் ஸோ எண்ட் டேட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இங்க கொடுத்துடுறோம். ஓகேவா? எண்ட் டேட் டாட் டோஸ்டிங் அப்படின்னு நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் டுடே டேட் இருக்கும், எண்ட் டேட் வந்து டுடே டேட் பிளஸ் 3 அப்படின்றது எண்ட் டேட் அப்படிங்கிறதா ஒர்க்கிங் இருக்குது. ஸோ 27 ஸ்டார்ட் ஆகுது, 30th எண்ட் ஆகுது. ஸோ இந்த டைம் ஸ்ட்ரிங் நமக்கு வேணாம் அப்படின்னா, இது நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, இந்த டைம் ஸ்ட்ரிங் நமக்கு வேணாம் அப்படின்னா we can give 2 short date string. Instead of 2 string நம்ம 2 short date string கொடுத்துடலாம். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட டேட்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸா தனித்தனியா நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டே மட்டும் வேணும், எனக்கு வந்து மந்த் மட்டும் வேணும், இயர் மட்டும் வேணும் அப்படின்னா we can simply வந்து நம்மளோட டேட் ஸ்டார்ட் டேட் அப்படிங்கிறது டாட் டே. ஓகேவா? டே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த டே என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வந்து. அதே மாதிரி we can give month. ஓகேவா? ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா டே நான் இங்க நேற்று VBCRLF நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த VBCRLFக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட். ஓகேவா? என்விரான்மெண்ட் டாட் நியூ லைன். ஸோ இப்படியும் யூஸ் பண்ணலாம். ஒரு நியூ லைனா நம்ம கிரியேட் பண்றதுக்கு நான் இங்க வந்து மந்த் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மந்தோட வேல்யூ ஸ்டார்ட் டேட் டாட் மந்த் டாட் டோஸ்டிங். ஏன்னா இது எல்லாமே நியூமரிக்கா வரும், மந்த், டே, இயர் எல்லாமே. ஸோ எகெயின் வந்து ஐ எம் ஆடிங் ஒன் மோர் என்விரான்மெண்ட் டாட் நியூ லைன். ஓகேவா? எகெயின் ஐ எம் பிரிண்டிங் இயர். ஓகேவா? ஸ்டார்ட் டேட் டாட் இயர் டாட் டோஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டா வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். சி டேட் டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே மொத்தமா அதுல 6 ஆட்ரிபியூட் தான் இருக்குது இல்லையா? ஸோ டே 27, மந்த் வந்து 8, இயர் வந்து 2020 அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ ஒரு டேட் அண்ட் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சிஸ்டம்லேயே டேட் அண்ட் டைம்ல என்ன இருக்குது? டேட் அப்படின்னு எடுத்துட்டா அதுல 3 பார்ட், டே, மந்த், இயர். அதே மாதிரி நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம்னா ஹவர்ஸ், மினிட், செகண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டேட் அண்ட் டைம் வேரியபிள்ல டேக்கு பதிலாக நம்ம டாட் மினிட், டாட் ஹவர்ஸ், டாட் வந்து செகண்ட் இந்த மாதிரி கொடுத்தும் நம்ம வந்து எடுக்க முடியும் வந்து. ஓகேவா? ஸோ டேட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு 2 டேட்டுக்கான டிஃபரன்ஸை வந்து கால்குலேட் பண்ணி சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த டேட் டிஃபரன்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா
நான் வந்து இங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் நம்ம எடுக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன். நம்ம வந்து இப்போ டேட் டிஃப் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். டேட் டிஃப்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட சின்டாக்ஸ் வந்து இன்டர்வல் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா டேட் இன்டர்வல் அப்படிங்கறத கொடுத்துட்டு என்ன இன்டர்வல் நமக்கு வேணும், என்ன டிஃபரன்ஸ் நமக்கு வேணும். ஸோ எனக்கு டே டிஃபரன்ஸ் வேணும், இல்லை எனக்கு மந்த் டிஃபரன்ஸ் வேணும்னா டாட் மந்த் அப்படி கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு டே டிஃபரன்ஸ் வேணும். ஸோ நான் டே டிஃபரன்ஸ் கொடுத்துக்கிறேங்க. கொடுத்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் டேட் எது, என்னோட ஸ்டார்ட் டேட் எது, டேட் 1 அப்படிங்கிறது. ஸோ நான் ஸ்டார்ட் டேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா. செகண்ட் பாத்தீங்கன்னா எண்ட் டேட் அப்படிங்கறது கொடுத்துட்றேன். ஸோ ஸ்டார்ட் டேட்டுக்கும் எண்ட் டேட்டுக்கும் ஆல்ரெடி 3 days டிஃபரன்ஸ்ங்கிறது நமக்கு தெரியும். இது கால்குலேட் பண்ணி சொல்லுவோம் வந்து. ஸோ இது ரிட்டர்ன் பண்றது பாத்தீங்கன்னா இன்டீஜர் வேல்யூவா நியூமரிக்கல்ல ரிட்டர்ன் பண்றதுனால நம்ம ரைட் லைன்ல டைரக்டா பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ தட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are giving dot to string. ஓகேவா. ஸோ நம்ம சேவ் பண்ணிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ஸோ டே மந்த் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 3 அப்படின்னு சொல்லி வந்து. ஓகேவா. இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது டேட்ல, என்ன அப்படின்னா டேட் சீரியல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த டேட் சீரியல் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த அசைன் கூட வேணாம், நம்ம இந்த அசைன்லயே எடுத்துக்கலாம். இப்போ நான் டுடே கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த டுடேக்கு பதிலா நான் இப்போ டேட் சீரியல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிள் ஃபங்க்ஷன். இது இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களோட சிஸ்டம்ல டேட் ஃபார்மேட் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா 27/8/2020 இல்லையா. ஸோ சம்டைம்ஸ் வந்து என்னோட சிஸ்டம்ல டேட் வந்து இந்த மாதிரி இருக்குது, டே மந்த் இயர் அப்படின்னு இருக்குது. இப்போ இன்னும் சில பேர் சிஸ்டம்ல இப்படி இருக்கும், டே மந்த் 2020 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இதை பார்த்தது நம்மளால சொல்ல முடியும் எது மந்த் எது டேட் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் இல்லையா. ஏன்னா வந்து மந்த் கேனாட் கோ பியாண்ட் 12. இப்ப இதே வந்து எப்படி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்ப இப்படி ஒரு டேட் இருக்குது வந்து, இப்ப என்னோட சிஸ்டம்ல டேட் வந்து 05/08/2020 இருக்குது. இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 08 அப்படிங்கிறது டேட் அப்படின்னு நான் தப்பா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். அப்படின்னா என்ன ஆயிடும்னா என்னோட டாஸ்க்ல வந்து நிறைய லாஜிக்கல் எரர்ஸ் வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சிஸ்டம் ஒவ்வொரு மாதிரி கொடுக்கறதுனால நம்ம மேனுவலா டேட் ஃபீட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளா அசியூம் பண்ணாம டிடி MMYYயா இல்ல MMYY டிடியா இல்ல YY DD MM இந்த மாதிரி என்ன ஃபார்மேட்டுங்கிறது நம்ம வந்து தெரியாது இல்லையா. ஸோ எப்படி ஃபார்மேட் இருந்தாலும் அது கரெக்டா வந்து நம்மளோட டேட் வந்து போய் ஸ்டோர் ஆகணும், அந்த பர்டிகுலர் சிஸ்டம்ல கரெக்டா போய் ஸ்டோர் ஆகணும். அதுக்கு தான் நம்ம இந்த டேட் சீரியல்ங்கிறது யூஸ் பண்றோம். இந்த டேட் சீரியல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டேட் சீரியல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இயர் கேட்கும். ஸோ ஐம் கிவிங் 2020 ஹியர். மந்த் கேட்கும் அகைன் ஐம் கிவிங் 08 ஹியர். இப்ப டேட் கேட்குது, நான் 05ன்னு கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ 05ஆ இருந்தா கரெக்டா 05ன்னு அதை எடுத்துக்கும் வந்து 05/08ன்னு எடுத்துக்கும் டே மந்த் அப்படின்னு. இல்ல மந்த் டேட் அப்படின்ற மெத்தட்ல இன்னொருத்தவங்களோட சிஸ்டம் கான்ஃபிகர் ஆயிருக்குதுன்னா அந்த ஃபார்மேட்ல எடுத்துக்கும். ஸோ தட் எந்த இடத்துலையும் நம்மளோட கோட் வந்து எரர் இல்லாம எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு இது யூஸ் ஆகும் நமக்கு. ஓகேவா. ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரோல் ஃப்ளோஸ்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல யூஸ் பண்ற மாதிரியே if ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், வைல் டு வைல், இங்க வந்து ஃபார் ஈச் அண்ட் ஃபார் ஈச் ரோ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம ஃபார் ஈச் அப்படிங்கிறது நார்மலா வந்து நம்மளுடைய லிஸ்ட், அரேக்கு, டிக்ஷனரிக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் ஈச் ரோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டேட்டா டேபிளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம இஃப் எப்படி யூஸ் பண்றது, ஃப்ளோ டெசிஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேவா. ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் ஸ்விட்ச், வைல், டு வைல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்க வந்து நான் வைல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா வைல் ஸ்டேட்மெண்ட்
ஸோ இங்க வந்து எப்படின்னா கண்டிஷன் மட்டும்தான் நம்ம இங்க கொடுக்க முடியும் வந்து. இப்போ நான் ஒரு வேரியபிள் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஐ அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துட்டேன். இன்டீஜர் ஐ வந்து டிஃபால்ட் வேல்யூ, ஐயோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 0 அப்படின்னு நம்ம வந்து வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ நான் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்தேன் அப்படின்னா, அந்த கண்டிஷன் இருக்கும்போது என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் வரணுமோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம இந்த பாடியில வந்து நம்ம வந்து we can add more activities here. ஓகேவா? இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கண்டிஷன் இது எல்லாமே வந்து நம்ம நார்மலா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ற மாதிரி தான். இதுல எந்த டிஃபரன்ஸும் இல்லை. இந்த மாதிரி லூப் யூஸ் பண்ணும்போது நம்ம காமனா பண்ற மிஸ்டேக் என்னன்னா, we fail to give a incremental or decremental. ஓகேவா? ஸோ இப்போ ஐ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும் டிக்ரிமெண்ட் பண்ணணும்னா அதை நம்ம மறந்துடும். ஸோ we have to give here like, ஸோ ஐ வந்து i equal i plus 1 or i minus 1, so whatever increment or decrement இதை வந்து நம்ம கொடுக்க மறக்க கூடாது. ஓகேவா? இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து இந்த பாடி அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, இது வந்து ஜஸ்ட் ஒரு சீக்வன்ஸ் இது. ஓகேவா? இல்ல எனக்கு வந்து இந்த வயலுக்குள்ளார எனக்கு நிறைய லாஜிக்ஸ் செக் பண்ணணும், அந்த லாஜிக்ஸ்க்கு பேஸ் பண்ண மாதிரி எனக்கு வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா, நான் இந்த பாடி அப்படிங்கிற இந்த சீக்வன்ஸை நான் டெலீட் பண்ணிட்டு I can drag a flowchart here. I can drag a flowchart here. So இந்த flowchart குள்ளாரியே நம்ம என்ன பண்ணணுமோ ஆக்ஷன் வந்து அந்த ஆக்ஷன்ஸை வந்து we can give here. So நான் ஜஸ்ட் எனக்கு வந்து checking while loop in UiPath அப்படின்னா checking while loop in UiPath அப்படின்றத பிரிண்ட் பண்ணலாங்க. ஸோ இப்போ வந்து ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வந்து 0ங்கிறதுக்கு பதிலாக இப்போ ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, லெஸ் தேன் 3 நான் கொடுத்தேன் அப்படின்னா இது 3 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஐ ஹேவ் டு கிவ் இன்க்ரிமெண்டல். இதை மறந்துட்டோம் அப்படின்னா லூப் வந்து இன்ஃபைனைட்டா ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? சீக்வன்ஸ் வந்து சிம்பிள் வியூவா இருக்கும். ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் யூஸ் பண்றதுனா மட்டும்தான் நம்ம ஃப்ளோ சார்ட் எடுக்கணும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக ஃப்ளோ சார்ட் இங்க போட்டிருக்கேன். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரிசல்ட்ல செக்கிங் வைல் லூப் இன் UiPath அப்படின்றது வருது. ஸோ அதே மாதிரிதான் டூ வைல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, வைல் அப்படிங்கிறது என்ட்ரியில வந்து கண்டிஷன் செக் பண்ணும், டூ வைல் அப்படிங்கிறது எக்ஸிட்ல வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணும் வந்து. ஸோ பேஸ்ட் ஆன் தி சினாரியோ வைல் யூஸ் பண்ணுமா டூ வைல் யூஸ் பண்ணுமாங்கிறத we have to take decision, வைலா டூ வைலா அப்படின்றது இல்லையா. ஸோ இந்த பாடி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கண்டிஷன் செக் பண்ணும். இஃப் கண்டிஷன் ஸ்டில் ட்ரூ அகைன் இட் வில் எக்ஸிக்யூட் த பாடி இல்லையா. ஸோ இது வந்து என்ட்ரி கண்டிஷன் லூப் டூ வைல் அப்படிங்கிறது, டூ வைல் அப்படிங்கிறது எக்ஸிட் கண்டிஷன் லூப். இது சரி, இது எல்லாமே நம்ம வந்து வேற வேற டாஸ்க் நம்ம யூஸ் பண்ணும்போது இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலா நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்க முடியும் வந்து. ஓகேவா? ஸோ ஸ்விட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்விட்ச் ஃப்ளோ ஸ்விட்ச் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. சரி, ரெண்டுமே ஆக்சுவலா ஒண்ணுதான். இஃப் நம்ம ஃப்ளோ டெசிஷன் யூஸ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் ரெண்டுமே ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் ஒண்ணுதான், ஸ்விட்ச் அண்ட் ஃப்ளோ ஸ்விட்ச். பட் என்ன அப்படின்னா UiPathல ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்படி மற்றதுல ஸ்விட்ச் கேஸ் எழுதுவோமோ அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து நம்ம ஸ்விட்ச் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நீங்க ஸ்விட்ச் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. வந்து ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க ஸ்விட்ச் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதுல. ஓகேவா? எகைன் ஸ்விட்ச் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபார் லூப் சொன்ன மாதிரி இந்த டைப் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்ன வேல்யூ வச்சு நம்ம நியூமரிக்கல் வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்பிரஷன்ல கொடுக்க போறோமா, நம்ம வந்து ஸ்ட்ரிங் வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம கண்டிஷன் செக் பண்ண போறோமா அப்படிங்கிறத we have to define here in the type argument. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இந்த லூப். இதுல வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதை வந்து சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க வந்து.
ஓகேவா? இதுல ஏதாவது queries இருந்ததுனாலும் நீங்க வந்து அந்த குரூப்லயே வந்து போடுங்க. எப்படி இதை சால்வ் பண்றது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் நீங்க குரூப்லயே வந்து போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங்ஸ், UI ஆட்டோமேஷன், UI இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் செலக்டர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டைம் டு ஸ்விட்ச் ஃபார் திஸ் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நான் வச்சிருக்கேன். இந்த சாம்பிள் அப்ளிகேஷன் அப்படின்ற இங்க வந்து நான் இந்த அப்ளிகேஷன் வச்சிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த செஷன் இந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே ட்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எப்படின்றத பண்ணி காமிக்கிறேன். அண்ட் தென் நீங்க ட்ரை பண்ண போறீங்க இந்த டாஸ்க்கை. ஓகேவா? ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா கோர் யூஐ பார்த்து இந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது ஜேர்னிக்குள்ளார நம்ம வந்து டிராவல் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த யூஐ பார்த்து யூஐ டெமோ டாட் இஎக்ஸி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இஎக்ஸி ஃபைல்ஸ் எல்லாமே சாம்பிள் இஎக்ஸி ஃபைல்ஸ். இது எல்லாமே யூஐ பார்த்து ப்ரொவைட் பண்ணதான், லேர்னிங் பர்பஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுது. நம்ம அகாடமி பத்தி சொன்னோம் இல்லையா, academy.uipath.com சொல்லி. ஸோ அகாடமியில நீங்க கோர்ஸ் பண்ணும்போது இந்த இஎக்ஸி வந்து டவுன்லோட் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதுல வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கும் வந்து. ஸோ இப்போ இந்த ஃபைல் டபுள் கிளிக் பண்ணோம், இந்த இஎக்ஸி டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி லாகின் அப்படின்னு கேட்கும். இதோட லாகின் யூசர் நேம் பாத்தீங்கன்னா அட்மின், யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டுங்கிறது தான் பாஸ்வேர்டு. ஓகேவா? கொடுத்துட்டு நீங்க லாகின் பண்ணீங்கன்னா லாகின் ஆகும். ஓகே, ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் லாகின் ஆனதும் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் என்னோட எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். I'm going to create new project. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா சாட் விண்டோல வந்து சொல்லுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் நியூ ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து ஐ எம் கோயிங் டு கிரியேட் அஸ் ரெக்கார்டிங்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ டெஸ்கிரிப்ஷன் யூஐ பாத் ஒர்க் ஷாப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த யூஐ பாத் ஃபோல்டர்லயே இன்னொரு ஃபோல்டர் சூஸ் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளாரே என்னோட ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்க்கும்போது இந்த அப்ளிகேஷன் இருக்குது இல்லையா, இந்த யூஐ டெமோ அப்படின்றது, இந்த அப்ளிகேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது உங்களோட சப்ஜெக்ட் கூட இல்லை ஏதாவது நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணது கூட உங்களால் ரிலேட் பண்ண முடியுதா? இது வந்து ஒரு ஜாவா அப்ளிகேஷன் மாதிரி இருக்குது, இல்லை இது வந்து ஒரு விபி அப்ளிகேஷன் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா உங்களால? ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து ஒரு எண்ட் யூசர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு அப்ளிகேஷன் வந்து யாரோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் தான் அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்றாங்க இல்லையா. அது மேபி வந்து டெஸ்க்டாப் ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷனா இருக்கலாம், இல்லை வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்றவங்களுக்கு, இதை யூஸ் பண்ண எண்ட் யூசருக்கு வந்து என்னன்னா இந்த ஆப் மட்டும் தான் தெரியும், இந்த ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லையா, இந்த ஸ்கிரீன் மட்டும் தான் தெரியும். இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்மளாலதான் வந்து கெஸ் பண்ண முடியும். கரெக்டா? So there is a code behind all the applications. அது எந்த அப்ளிகேஷனா வேணாலும் இருக்கலாம். அது மெயின் ஃப்ரேமா இருக்கலாம், இல்ல வந்து அது இந்த மாதிரி வந்து யூஐ பேஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷனா இருக்கலாம், இல்ல வந்து வெப் அப்ளிகேஷனா இருக்கலாம். So everything வந்து there is a code behind the screen இல்லையா. behind the UI வந்து there was a
ஹியூஜ் கோட் ஆக்சுவலா. கரெக்டா? இல்ல வேற ஏதாவது தாட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. வந்து இல்ல முன்னாடி இருக்காது, இல்ல லாஜிக்ஸ் இல்ல இல்லையா? சோ இந்த இந்த ஆர்பிஏ அப்படிங்கறதுடைய ஹோல் கான்செப்ட் என்ன அப்படின்னு வச்சுங்க, இந்த யூசர் இன்டர்ஃபேஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். ஓகேவா? நம்ம வந்து ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ என்கிட்ட ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்குது. என்னோட எக்ஸல் ஃபைல்ல என்கிட்ட ஒரு 10,000 ரோஸ் டேட்டா இருக்குது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் எ எம்ப்ளாயி வந்து அந்த எக்ஸல் ஃபைல்ல இருக்க ஒவ்வொரு டேட்டாவையும் நான் ரீட் பண்ணி, இந்த கேஷின் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, இந்த கேஷின்ங்கிறதுல அதோட வேல்யூ என்ன, இந்த ஆனஸ்ட் செக் அப்படிங்கிறதுல என்ன வேல்யூ, நாட் ஆனஸ்ட் செக் அப்படிங்கிறதுல என்ன வேல்யூ அப்படிங்கிறத அப்டேட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்படி அப்டேட் பண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அடிஷன் மாதிரி தான் இருக்கும் அது. ஓகேங்களா? இப்ப ஆனா ரியல் டைம் அப்ளிகேஷன்ல என்ன அப்படின்னா, இதுக்கு பின்னாடி சில லாஜிக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணா இந்த ஃபைனல் அமௌண்ட் வந்து இப்படி சேஞ்ச் ஆகணும், அந்த மாதிரி லாஜிக் எல்லாம் வச்சிருப்பாங்க. என்னோட டாஸ்கே என்ன அப்படின்னா, எனக்கு டெய்லியும் ஒரு 10,000 20,000 ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ரெக்கார்ட்ல வந்து அந்த ஒவ்வொரு வேல்யூவா என்ட்ரி பண்ணிட்டு இங்க கிடைக்கிற ரிசல்ட்டை வந்து மறுபடியும் இந்த எக்ஸல்ல இருந்து நான் பேஸ்ட் பண்ணணும். இதான் என்னோட டாஸ்க் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம இந்த டாஸ்க் வந்து நம்ம பண்றோம். வந்து இப்போ வந்து ஒரு சாம்பிள் எக்ஸல் ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஹவு டு ரெகனைஸ் வந்து அப்ளிகேஷன் டைப் அப்படிங்கும்போது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மேம் வந்து எல்லா அப்ளிகேஷனுமே ஒரு 4 கேட்டகரியில வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணிட முடியும் இன்னைக்கு இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே. ஒன்னு வந்து ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன், நம்மளுடைய சிஸ்டம்ல இஎக்ஸி மூலமா நம்ம இன்ஸ்டால் பண்ற எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் ஆர் வந்து டெஸ்க்டாப் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நம்ம எப்படி என்னமோ சொல்லலாம், ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். செகண்ட் லார்ஜ் அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன், நம்ம யூஆர்எல்ஸ் மூலமா நேவிகேட் பண்றது எல்லாமே வந்து வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டெர்மினல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், வந்து மெயின் ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபுல்லா கமெண்ட் ப்ராம்ப்ட் மாதிரியே இருக்கும். வந்து நமக்கு எந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸும் இருக்காது. ஒவ்வொரு டெர்மினல்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த டாஸ்க் வந்து அச்சீவ் பண்ணும். ஸோ மெயின் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா ஸ்டில் பேங்கிங் இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி இருக்கிறதுல இந்த மாதிரி ஜிஓஐ யூஸ் பண்ணாம மெயின் ஃப்ரேம்ஸ் வந்து ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெயின் ஃப்ரேம்லயும் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம எக்ஸல்ல இருக்க வேல்யூ வந்து இந்த யூஐல என்டர் பண்றோமோ, இதே மாதிரி ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ல இருக்க வேல்யூ வந்து ஹியூமன் பீயிங் வந்து ரீட் பண்ணிட்டு மெயின் ஃப்ரேம் அப்ளிகேஷன்ல என்டர் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற கோடு லாஜிக் பல ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ஒரு அவுட்புட் கொடுப்போம். அந்த அவுட்கம் எடுத்துட்டு வந்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்லயே ஃபீட் பண்ணுவாங்க. ஃபீட் பண்ணிட்டு they will do few more steps, இன்னும் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அந்த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ல வந்து பண்ணுவாங்க. லாஜிக்கலா இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டெப் நம்ம ப்ரொசீட் பண்ணணும், இல்ல வந்து நம்ம டேட்டா வந்து இந்த வேல்யூக்கு கீழே வந்ததுன்னா we will ignore this step, இந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ரூல் பேஸ்டா என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரே டாஸ்கே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to use different activities. இப்போ வந்து நம்ம நார்மல் அப்ளிகேஷன், இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றதுக்கு we use different activity in UI path. அதே மாதிரி நம்ம ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் நான் வந்து குரோம்ல யூஸ் பண்ண போறேன், நான் வந்து ஃபயர்பாக்ஸ்ல யூஸ் பண்ண போறேன், இல்ல வந்து ஐல யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா we use different activities. And then fourth category of application என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் வந்து லார்ஜ்லி பாப்புலர் அப்ளிகேஷன் இன்னைக்கு சிச்சுவேஷன்ல. என்ன அப்படின்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்ளிகேஷன் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பிசிக்கல் நம்மளோட சிஸ்டம்ல இருக்காது, விர்ச்சுவலா எங்கேயோ ஒரு சிஸ்டம்ல இருக்கும், அதை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த விர்ச்சுவல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சில வெண்டார்ஸ், எப்படி இப்போ ஓஎஸ் அப்படின்னா வந்து நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் சொல்றோம், அதே மாதிரி வந்து ஆப்பிள் ஓஎஸ், இல்ல வந்து நம்ம லினக்ஸ் ஓஎஸ், இந்த மாதிரி லினக்ஸ் எல்லாம் சொல்லும்போது இப்ப ரெட் ஹேட், உபுண்டு இந்த மாதிரிலாம் சில ப்ரொவைடர்ஸ் நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கு சில ப்ரொவைடர்ஸ் இருக்கிறாங்க. அதுல ரொம்ப ஃபேமஸ் ப்ரொவைடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் VMwareன்னு ஒரு ப்ரொவைடர் இருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்ட் டேஸ்ல வந்து நமக்கு அமேசான் வெப் சர்வீசஸ், AWS, GCP, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம், மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல இருக்கிற மிஷின்ஸ், விர்ச்சுவல் மிஷின்ஸ், இது எல்லாமே வந்து நமக்கு இருக்குது.
ஸோ இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ல இருக்கிற அப்ளிகேஷன் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணும் ஆட்டோமேட் பண்ணும்போது. ஸோ இந்த 4 கேட்டகரி, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன், டெர்மினல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் விர்ச்சுவல் சிஸ்டம்ல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ். விர்ச்சுவல் சிஸ்டம்லயும் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்படி இருக்கும்னா, எகைன் விர்ச்சுவல் சிஸ்டம்லயும் டெர்மினல் அப்ளிகேஷன் இருக்கும், விர்ச்சுவல் சிஸ்டம்லயும் டெஸ்க்டாப் இருக்கும், விர்ச்சுவல் சிஸ்டம்லயும் வந்து வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் இருக்கும். பட் விர்ச்சுவல் சிஸ்டம் அப்படின்னா இந்த 3 அப்ளிகேஷனுமே நம்ம ஒரே அப்ரோச்ல தான் ஹேண்டில் பண்ண முடியும். இதை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது நம்மளால. ஸோ அது எப்படி, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆட்டோமேஷன் நம்ம லேர்ன் பண்ண நம்ம வந்து ஒவ்வொரு டைப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இந்த ரெக்கார்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ரெக்கார்டிங்ஸ்ல வந்து பேசிக், டெஸ்க்டாப் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த டெஸ்க்டாப், பேசிக் இது ரெண்டுமே ஆக்சுவலா ஒன்று தான், பட் சின்ன டிஃப்ரென்ஸ் இதுக்குள்ளார இருக்கும். அண்ட் தென் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் இமேஜ் பேஸ்ட் அப்ளிகேஷன். இமேஜ் இந்த நேட்டிவ் சிட்ரிக்ஸ், இப்போ நான் சிட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ப்ரொவைடருக்காக எக்ஸ்க்ளூசிவா வந்து ஒரு மெத்தட் வந்து யூஐபாத்ல வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் யூஐபாத்தோட ஸ்ட்ரென்த். மோஸ்ட்லி மற்ற ஆட்டோமேஷன் டூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சிட்ரிக்ஸ் அப்ளிகேஷன் ஆட்டோமேஷன் பண்றது வந்து முடியாது. இல்ல அப்படியே நம்ம பண்ண முடிஞ்சா கூட we can automate only 60-70%. பட் யூசிங் யூஐபாத் வந்து we can automate up to 90-100%. அண்ட் தென் கம்ப்யூட்டர் விஷன்ங்கிறது ரீசெண்ட் அடிஷன். வந்து இது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய ஒரு சப்செட். கம்ப்யூட்டர் விஷன் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் விஷன் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும் யூஐபாத் வச்சு. பட் இது வந்து ஒரு லிமிட்டட் ஆக்சஸ் தான் நமக்கு இருக்கும், ஃப்ரீ வெர்ஷன் அப்படிங்கிறதுனால. என்டர்பிரைஸ் லெவல்ல காஸ்ட் கொடுத்து நம்ம லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ண முடியும். பட் நம்மளுடைய டார்கெட் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக், டெஸ்க்டாப், வெப், இமேஜ், இது 4 தான் நம்மளோட டார்கெட். ஏன்னா நேட்டிவ் சிட்ரிக்ஸ் வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல இருந்தா மட்டும்தான் நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். பட் நேட்டிவ் சிட்ரிக்ஸும் இமேஜும் மோர் ஆர் லெஸ் சேம். ஸோ அதனால நம்ம இமேஜ் லேர்ன் பண்ணும்போதே சிட்ரிக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிடுவோம். ஸோ கம்ப்யூட்டர் விஷன் இஸ் அட்வான்ஸ்டு டாபிக். அதனால நம்ம கம்ப்யூட்டர் விஷன் வந்து we are not covering part of this training session. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு எக்ஸல் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த எக்ஸல்ல இப்போ வந்து இந்த கேஷ் டெபாசிட்ல ஒரு 3 ஃபீல்ட் இருக்குது இல்லையா, கேஷ் இன், so cash in, honest check, ஸோ இப்படிதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரியல் டைம்ல ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இப்படிதான் வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்குங்க. ஸோ ஒரு ரேண்டமா ஒரு வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூ வந்து நம்ம இங்க வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கும். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 10,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். நம்ம இங்க பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் we have 18 ரெக்கார்ட்ஸ், இங்க 17 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குது. 18 கூட இல்லை, we have 17 ரோஸ் இல்லையா. ஸோ ரியல் டைமா ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தௌசண்ட்ஸ்ல, லேக்ஸ்ல வந்து நமக்கு டேட்டா வரும். ஸோ இந்த யூசர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த ஒர்க் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ற எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வேல்யூஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேல்யூஸ் ஒவ்வொரு வேல்யூவா காப்பி பண்ணி இதுல என்டர் பண்ணுவாங்க. இல்ல பேரலா இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இங்க என்டர் பண்ணுவாங்க. இப்போ இங்க என்டர் பண்ணிட்டு இங்க வர ஃபைனல் அவுட்புட் இருக்குது இல்லையா, இந்த அவுட்புட்டை காப்பி பண்ணி இப்போ இங்க வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 24148 அப்படின்னு வருது இல்லையா, 24148 அப்படிங்கிறத என்டர் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டாஸ்க் பாத்தீங்கன்னா, ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, வித்தின் ஐடி இண்டஸ்ட்ரி வந்து நான் டெக்னிக்கல் ஜாப்ஸ் அப்படி சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் கிரியேட் பண்ற அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி அதை வச்சுட்டு நிறைய ஜாப் வந்து பண்றவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் டெக்னிக்கல் ஜாப் வந்து பண்ணும்போது நிறைய வந்து ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் வந்து நமக்கு இருக்கும் இதுல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவா வந்து இவங்க வந்து கீன் பண்ணிட்டே வரணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ சடனா என்ன ஆகுது, இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது இல்லையா,
இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ல வந்து இந்த கேஷ் இன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து லாஸ்ட்ல வந்துருது. ஓகேவா? ஆனஸ்ட் செக் ஃபர்ஸ்ட் இருக்குது, நாட் ஆனஸ்ட் செக் செகண்ட் வந்துருது, கேஷ் இன் அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷனா வந்துருது. ஆஸ் எ ஹியூமன் பீயிங் நம்ம இந்த ஸ்கிரீனை வந்து இதே ஆர்டர்ல தான் நம்ம பாக்குறோம். கேஷ் இன், ஆனஸ்ட் செக், நாட் ஆனஸ்ட் செக், இந்த ஆர்டர்ல தான் நம்ம பாக்குறோம். ஒரு 2-3 months நம்ம இப்படியே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சடனா ஒரு டேட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கேஷ் இன் வேல்யூவை காப்பி பண்ணி we will not paste in the first field இல்லையா? ஸோ கேஷ் இன் அப்படிங்கிறது எங்க இருக்குதுன்னு பார்த்து அங்க போய் நம்ம வந்து அதை போடுவோம். கரெக்டா? ஸோ அப்படி போட்டதான் நம்ம வந்து கரெக்டா நம்மளுடைய ஜாப் வந்து பண்றோம்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இப்போ வந்து இந்த கேஷ் இன் இங்க இருக்குது, இந்த கேஷ் இன் தேர்ட் பொசிஷனுக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்றோம்? ஜஸ்ட் ஒரு அசியூம் பண்ணுங்க, இந்த கேஷ் இன் வந்து தேர்ட் பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்றோம்? எனி ஆன்சர், ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான் அது. இது டெக்னிக்கலாக நீங்க எதுவும் யோசிக்க வேணாம். ஒரு 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 பொருள் ஒரு இடத்துல இருக்குது, ரொம்ப நாளா ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துக்கு அது மாறிடுது, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அதை ஓகே இல்ல மேம், நான் ஜென்ரலா கேட்கறேன், டெக்னிக்கலா கேட்கல. இப்போ இந்த யூசர் இன்டர்ஃபேஸை நம்ம ஓப்பன் பண்றோம், திங்க் லைக் வி டோன்ட் ஹேவ் எனி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். நமக்கு ப்ரோக்ராமிங் இதை பத்தி எல்லாம் நமக்கு தெரியாது, இந்த அப்ளிகேஷன் வந்து எதுல டெவலப் பண்ணிருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. வேற நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரும். இந்த கேஷ் இன் அப்படிங்கிறது தேர்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆயிடுது. ஸோ இது வந்து பிளேஸ் வந்து மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, சிம்பிளா நம்ம பார்க்கறது மூலமா கண்டுபிடிக்கிறோம், அவ்வளவுதான். நம்மளுடைய விஷன் தான் நம்மளுடைய பவர் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நிறைய பேர் இது எப்படி ஆட்டோமேட் ஆகுது, எப்படி வந்து இந்த ஆட்டோமேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, யூஐ பாத் வந்து இதோட பொசிஷன், இந்த அப்ளிகேஷன் வந்து கேஷ் இன் எங்க இருக்குதுன்னு இந்த பொசிஷனை வந்து கேப்சர் பண்ணிக்குது, இந்த பொசிஷன் XY கோஆர்டினேட்ஸை வச்சு கேப்சர் பண்ணி அதை டைப் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ XY கோஆர்டினேட்ஸை வச்சு அதை டைப் பண்ணிச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேஷ் இன் அப்படிங்கிறது நாளைக்கு தேர்ட் பொசிஷனுக்கு போச்சுன்னா நம்மளோட ஆட்டோமேஷன் ஃபெயிலியர் ஆயிடும் இல்லையா? அப்போ யூஐ பாத் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய சூப்பர் பவர் வந்து விஷன். நம்மளோட விஷன் மூலமா we are identifying everything. ஸோ மிஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு பின்னாடி நம்ம கோட் இருக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கோடை ரீட் பண்ணி அந்த கோடு மூலமா வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ கேஷின் அப்படிங்கிறதோட கோடு வந்து நாளைக்கு கேஷின் தேர்ட் பொசிஷனுக்கு போனா கூட கேஷினுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் டீட்டெயில் வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூஐ பாத் வந்து இந்த கேஷுங்கிறது இங்க இல்ல, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இல்ல, தேர்ட் பொசிஷன்ல இருக்கு, நம்ம இங்க வேல்யூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து போடும். இப்போ நம்ம விபி லேர்ன் பண்ணிருக்கோம் இல்லையா, நம்ம விபி லேர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ இந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு விபி அப்ளிகேஷன் நீங்க நினைச்சுக்கோங்க, ஜஸ்ட் அசியூம் பண்ணுங்க. இப்போ இதுல ஒன்னொன்னையும் பாருங்களேன், இது என்னது, இது வந்து ஒரு ஃபார்ம் இது இல்லையா, இந்த ஃபார்மோட டைட்டில் இது, இந்த ஃபார்ம்ல வந்து யூஐ பாத் அப்படின்னு ஒரு லேபிள் நம்ம வச்சிருக்கோம், இங்க ஒரு லேபிள் வச்சு இந்த லேபிள்ல டைமர் நம்ம செட் பண்ணிருக்கோம், இங்க இன்னொரு லேபிள் வச்சிருக்கிறோம், இந்த லேபிள்ல வந்து டேட் வந்து இருக்குது இல்லையா. ஸோ இங்க நம்ம இதை ஒரு தனி குரூப்பா வந்து வச்சிருக்கோம், இதை ஒரு தனி குரூப்பா நம்ம வந்து வச்சிருக்கோம், லைக் ஃப்ரேம்ஸ், நம்ம ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரேம்ஸ் ஆர் குரூப் பாக்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்கோம். இதுக்குள்ள டிரான்சாக்ஷனுக்கு கீழே 3 ரேடியோ பட்டன்ஸ் நம்ம வச்சிருக்கோம், இங்க வந்து செக் பாக்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா, இது லேபிள், இது செக் பாக்ஸ், இது செக் பாக்ஸோட நேம். ஸோ இந்த செக் பாக்ஸுக்கு பாத்தீங்கன்னா நேம்னு ஒன்று இருக்கும், கேப்ஷன் ஒன்று இருக்கும், கரெக்டா? ஸோ நேம் அப்படிங்கிறது என்னன்னா, கோட்ல நம்ம என்ன ரெஃபர் பண்றோமோ அது நேம், நமக்கு என்ன டிஸ்பிளேவா இருக்குதோ அது கேப்ஷன், கரெக்டா? ஸோ இப்போ இந்த கேஷின் அப்படிங்கிறது இங்க இருக்கிறது வந்து லேபிள், இந்த லேபிளுக்கு ஒரு பேர் நம்ம வச்சிருப்போம் இல்லையா, ஒரு நேம் நம்ம வச்சிருப்போம், LBL கேஷின் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல. ஸோ அதெல்லாம் நம்மளோட கோடிங் ஸ்டாண்டர்ட் வந்து. இப்போ வந்து ஆனஸ்ட் செக் அப்படின்னா ஆனஸ்ட் செக் வந்து 1, ஆனஸ்ட் செக் 2 அப்படின்ற மாதிரி நம்ம வச்சிருப்போம் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது என்னது, டெக்ஸ்ட் பாக்ஸ் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து இது எப்படி வச்சிருப்போம், TXT கேஷின், TXT ஆனஸ்ட் செக் அப்படின்னு வச்சிருப்போம். இப்போ யூஐ பாத் என்ன பண்ணாதுன்னா, இங்க நம்ம கண்ணுக்கு தெரியுற இந்த கேப்ஷனை வந்து பார்க்காது, நம்ம கண்ணுக்கு தெரியாத பின்னாடி ஒரு கோட் இருக்குதுல்ல, அந்த கோடை வந்து எடுத்துட்டு வரும், அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணிட்டு வருது இல்லையா, அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். எல்லா ஆட்டோமேஷன் டூல்ஸுமே ஒரு யூஐக்கு பின்னாடி இருக்கிற
இன்ஃபர்மேஷனை வந்து ஹிடன் இன்ஃபர்மேஷன், நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் அந்த மிஷின் ரீட் பண்ணிட்டு வருது. அது ரீட் பண்றது மூலமா தான் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது நடக்குது. இது நாட் ஓன்லி ஃபார் யூஐ பார்ட், நம்ம எந்த டூல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்றது மூலமா தான் அதை ஆட்டோமேட் பண்ணுது. பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை எவ்வளவு எஃபெக்டிவா கேப்சர் பண்றோம் அப்படிங்கிறதுலாம் நம்மளோட ஆட்டோமேஷனோட சக்சஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் அகைன் சேம் அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்றேன். ஸோ இதோட யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட யூஐ பாத்ல இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு, ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த பேசிக் ரெக்கார்டிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி சூஸ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்கார்டிங் விசார்டு வந்து வரும் நமக்கு. வி கால் இட் அஸ் ரெக்கார்டிங் விசார்டு. இது வந்து இப்போ வந்து நான் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ரெக்கார்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம என்னென்ன ஆக்ஷன்லாம் பண்ண போறோமோ அதுதான் ரெக்கார்டு. ஸோ நம்ம இங்க என்ன ஆக்ஷன் பண்ண போறோம்னா, ஒரு 4-5 ஸ்டெப் நம்ம பண்ண போறோம். வெறும் 5 ஸ்டெப் தான், நிறையலாம் இல்லை. இந்த ஸ்பிளிட் டெபாசிட் அப்படிங்கிற இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ண போறோம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஒரு வேல்யூ என்டர் பண்ண போறோம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஒரு வேல்யூ என்டர் பண்ண போறோம். இதுல ஒரு வேல்யூ என்டர் பண்ண போறோம். இந்த ஸ்பிளிட் டெபாசிட்டை கிளிக் பண்றது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி, இங்க என்டர் பண்றது செகண்ட் ஆக்டிவிட்டி, இங்க வேல்யூ என்டர் பண்றது தேர்ட் ஆக்டிவிட்டி, இங்க வேல்யூ என்டர் பண்றது ஃபோர்த் ஆக்டிவிட்டி. லாஸ்டா இந்த வேல்யூ வந்து இந்த டோட்டல் டெபாசிட்னு ஒரு அமௌண்ட் இருக்குது இல்லையா, இந்த அமௌண்ட்டை ரீட் பண்ண போறோம். அது ஃபிஃப்த் ஆக்டிவிட்டி. இந்த 5 ஆக்டிவிட்டியை மட்டும் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் டெபாசிட்ல வச்சிருக்கேன், டிஃபால்ட் பொசிஷன்ல வச்சிருக்கேன். நான் இங்க ரெக்கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். ஓகேவா? கிளிக் பண்ணி கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த கர்சர் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் சிம்பிளா நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட கர்சர் என்ன பண்ணுது, இந்த அப்ளிகேஷன் மொத்த அப்ளிகேஷனையும் ஹைலைட் பண்ணுதா, ஆரஞ்சில் ஹைலைட் பண்ணுதா. இப்போ பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணேன் அப்படின்னா, நான் டேட் மேல மூவ் பண்ணேன் அப்படின்னா டேட் மட்டும் எனக்கு செலக்ட் ஆகும். நான் யூஐ பார்ட் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் மேல மூவ் பண்ணா இந்த டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு செலக்ட் ஆகும். இந்த டேட் மட்டும் சூஸ் பண்ணா செலக்ட் ஆகும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் we can identify using this UI path. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஸ்பிளிட் டெபாசிட் இருக்குது இல்லையா, இந்த ஸ்பிளிட் டெபாசிட் அப்படிங்கிற இந்த ரேடியோ பட்டன் நான் இப்படியும் சூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நான் இப்படியும் சூஸ் பண்ணலாம். நீங்க ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸ். ஒன்று வந்து வெறும் ஸ்பிளிட் டெபாசிட்ங்கிற டெக்ஸ்ட் சூஸ் பண்றோம் நம்ம, இன்னொன்று வந்து ஸ்பிளிட் டெபாசிட்ங்கிற டெக்ஸ்ட் அலாங் வித் த ரேடியோ பட்டன் சூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ நான் அலாங் வித் த ரேடியோ பட்டன் சூஸ் பண்றேன், இங்க கிளிக் பண்றேன். ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா டெபாசிட்ல இருந்து ஸ்பிளிட் டெபாசிட்ங்கிறது செலக்ட் ஆயிடுச்சா. இந்த ஸ்டெப் 1 அப்படிங்கிறது இப்போ நமக்கு பின்னாடி ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த கேஷ் இன் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ண போறேன். இங்க பாருங்க, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல மட்டும்தான் கிளிக் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ யூஐ பார்த்தா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, நான் ஸ்பிளிட் டெபாசிட்டை நம்ம கிளிக் பண்ணோமா, கிளிக் பண்ணப்ப இந்த மாதிரி எதுவும் வரல, ஆட்டோமேட்டிக்கா இது ரேடியோ பட்டன் செலக்ட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ என்டர் பண்ண சொல்லி கேட்குது. ஓகேவா? டைப் த டிசைர்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ எப்படி யூஐ பார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணுது இல்லையா, இதுதான் இதோடைய பேக்ரவுண்ட்ல இருக்கு இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், நான் ஒரு வேல்யூ வந்து 85,000 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்து நான் என்டர் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு வரணும் இல்லையா, நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு வரதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா டேப் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஸ்பெஷல் கீஸ். ஸோ ஸ்பெஷல் கீஸ் நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, இங்க நம்மளுடைய ஆல்பா நியூமரிக், ஆல்பபெட்ஸ் அண்ட் நியூமரிக்ஸை தவிர மற்ற எல்லா கீயுமே நம்ம ஸ்பெஷல் கீஸ் அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பெஷல் கீஸ் பார்த்தீங்கன்னா நான் டேப் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஐம் கிளிக்கிங் டேப். நான் டேப் வந்து தேடுறேங்க, டேப்ன்ற பட்டன் எங்க இருக்குதோ நான் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ 85,000 இங்க டேப் பட்டனுக்கான ஒரு கோட் சின்டாக்ஸ் மாதிரி இங்க வந்துருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்றதுங்கிறதெல்லாம் பார்ப்போம், நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் அதெல்லாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து இங்க எம்டி ஃபீல்டுன்னு கொடுத்துட்டேன். இந்த எம்டி ஃபீல்டு எதுக்காக அப்படின்னு வச்சுங்களேன், நீங்க ஆல்ரெடி ஏதாவது வேல்யூ இருந்ததுன்னா அந்த வேல்யூ கிளியர் பண்றதுக்காக இந்த எம்டி ஃபீல்டு. எப்பவுமே இந்த எம்டி ஃபீல்டை வந்து செக் பண்றது, டிக் மார்க் பண்றது வந்து பாத்தீங்கன்னா
இது பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்றோம். ஸோ வேல்யூவை டைப் பண்ணிட்டேன், டேப் செலக்ட் பண்ணிட்டேன், எம்டி ஃபீல்டு கொடுத்துட்டேன். இப்போ என்னோட சிஸ்டம்ல என்டர் கீ ப்ரெஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ செகண்ட் அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வரேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கிளிக் பண்றேன் மவுஸ்ல. ஓகேவா? கிளிக் பண்ணதும் எனக்கு மறுபடியும் வேல்யூ கேட்குது. மறுபடியும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 6000 அப்படின்னு நான் இங்க கொடுக்குறேன். ஓகேவா? அதே மாதிரியே நான் ஸ்க்ரோல் பண்ணி டேப் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், எம்டி ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட்டுக்கு வரும். இங்கே ஒரு வேல்யூ நான் என்ட்ரு பண்ணுறேன். ஓகேவா? மறுபடியும் டேப் சூஸ் பண்ணுறேன், மறுபடியும் என்டி ப்ரெஸ் பண்ணுறேன், என்டர் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். ஓகேவா? என்னோட ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு. 5 ஸ்டெப்புமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணணும். ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஷார்ட்கட் கீ இருக்குது. ஒன்று ப்ரெஸ்ஸிங் த ரைட் கிளிக், மவுஸில் வந்து ரைட் கிளிக் வந்து நம்ம பண்ணுறது. செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது. நான் இப்போ எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ண ஸ்டெப் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. பட் இந்த ரெக்கார்டிங் எதுவுமே சேவ் ஆகலை. ஓகேவா? இதெல்லாம் டெம்பரவரி மெமரியில் இருக்கு. இப்போ அதை சேவ் பண்ணுறதுக்கு நான் இங்கே சேவ் அண்ட் எக்ஸிட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகி வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ரீஓப்பன் பண்ணுறேன் இதே அப்ளிகேஷனை. ஓகேவா? பாஸ்வேர்டு அட்மின் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கொடுத்து லாகின் பண்றேன். ஓகேவா? இப்போ டெபாசிட்ல இருக்கு. நான் இப்போ நம்ம யூஐ பாத்துக்கு வந்துட்டு நான் இங்க வந்து ரன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா யூஐ பாத் ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ என்ட்ரு பண்ணுதா இங்க? ஸோ என்ட்ரு பண்ணி முடிஞ்சிச்சு. ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன்ல போய் பார்த்தோம்னா நம்ம கொடுத்த வேல்யூ என்ட்ரு இருக்கும். 85,000, 6,000, 1506 அப்படிங்கிறது. சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 85,000 அப்படிங்கிறத நான் வந்து ஒரு 63,245 அப்படின்னு மாற்றிடுறேன். இங்க அதே மாதிரி இந்த 6,000 அப்படிங்கிறத நான் வந்து 5600 அப்படின்னு மாற்றிருப்பேன். இங்க 1500 இப்படி நான் வந்து மாத்திட்டு இப்போ நான் ரன் பண்ண again if I execute. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா நியூ வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆயிடுச்சு, நியூ டோட்டல் நமக்கு கிடைச்சிருச்சு. கரெக்டா? ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆட்டோமேஷன் வந்து ஒர்க் ஆகும் வந்து. ஸோ இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணது மேனுவலாக பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ரெக்கார்டிங்ஸில் வந்து இன்னும் டெஸ்க்டாப் ரெக்கார்டிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் ரெக்கார்டிங் இருக்குது, அதே மாதிரி வெப் பேஸ்ட் ரெக்கார்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம லேர்ன் பண்ணுவோம். டெஸ்க்டாப் ரெக்கார்டிங் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம், வெப் பேஸ்ட் ரெக்கார்டிங் எப்படி யூஸ் பண்ணுறது பார்ப்போம். ரெக்கார்டிங்ல இப்போ இந்த ஆட்டோமேஷன் ஃப்ளோ கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ரெக்கார்டிங் இல்லாமல் எப்படி இந்த ஆட்டோமேஷன் ஃப்ளோ கிரியேட் பண்ணுறதுங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால நீங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு மார்னிங் செஷன் கண்டிப்பா வந்து 10 to 15 மினிட்ஸ் வந்து இந்த ரெக்கார்டிங்ல ஏதாவது சேலஞ்சஸ் இருந்ததுன்னா நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுன்றது இல்லை, நீங்க சேட்ல கூட நீங்க வந்து போடுங்க. நம்ம நாளைக்கு காலையில இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம போகலாம். ஓகே, ஸோ ரன் டைம்ல வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும் மேம். ரன் டைம்ல நம்ம வேல்யூ வந்து சேஞ்ச் டைனமிக்கா நம்மளோட வேல்யூஸ் வந்து என்டர் பண்ண முடியும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ இந்த எக்ஸல் ஃபைல்ல நம்ம சொல்றோம் இல்லையா மேம், இந்த எக்ஸல் ஃபைல்லாம் வந்து நம்ம எக்ஸல் ஃபைல ரீட் பண்ணி 1 by 1 ரோஸா வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூ வேல்யூ வந்து அதில் ஃபீட் ஆகும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால நம்ம ஹார்ட் கோட் பண்ணி வேல்யூஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
Okay, Tamal, thank you. Already time up. Then we'll discuss tomorrow. ஓகே மேம். Okay, thank you. Thank you so much. Thank you, students. தேங்க்ஸ் எவ்ரிவன். Okay. Gautami ma'am, recording stop பண்ணிக்கலாம்.